எஸ், குட் ஈவினிங் எவ்ரிபடி. இன்னைக்கு வந்து யூனிட் 8ல பார்ட் 3 பார்க்க போறோம். பார்ட் 3 வந்து என்னன்னா, யூனிட் 8ஓட சிலபஸ் உங்களுக்கு தெரியும் சார். நான் பேசுறது தெளிவா கேட்கும்னு நினைக்கிறேன். சரியா? இப்போ ரிலேட்டட் அபவுட் ஒயிட் போர்டு டிஸ்பிளேல காமிச்சிருக்கேன். இதுவும் உங்களுக்கு தெளிவா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? இதுல வந்து நம்ம எஸ், தேங்க்யூ. இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, யூனிட் 8ல ஈகாலஜி. யூனிட் 8ல வந்து ஈகாலஜி, அதாவது இம்யூனாலஜி அண்ட் ஈகாலஜி தான் இது ஆக்சுவல் சிலபஸ். சரியா? யூனிட் 8ல இப்ப நம்ம ஈகாலஜி பார்க்க போறோம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் யூனிட் 8 ஈகாலஜி. இப்ப இந்த சிலபஸ் நான் டிஸ்பிளே காமிக்கல, இருந்தாலும் நான் ஓரலா சொல்றேன். இம்யூனாலஜி அண்ட் ஈகாலஜி தான் 8th யூனிட். சரியா? என்விரான்மெண்டல் பயாலஜி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த ஈகாலஜி வந்து 8வது யூனிட்லயும் வரும், 9வது யூனிட்லயும் வரும், 10வது யூனிட்லயும் வரும். இந்த 3 யூனிட் சேர்ந்து தான் நான் ஒரே கொஸ்டின் பேங்கா போட்டிருப்பேன். அந்த கொஸ்டின் பேங்க் தான் என்ன கொஸ்டின் பேங்க்னா, கொஸ்டின் பேங்க் 9 அப்படின்னு இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நீங்க ஏன்னா நம்ம கொஸ்டின் பேங்க் 8 அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கும்னா, ஒன்லி இம்யூனாலஜி மட்டும் தான் இருக்கும். அதே மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ இதுல கொஸ்டின் பேங்க் 9 அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஈகாலஜியோட 3 யூனிட்டோட ஈகாலஜி ஃபுல்லாவே இருக்கும். இதுல என்விரான்மெண்டல் பயாலஜில ஃபர்ஸ்ட் 8th யூனிட் பொறுத்தளவு. இதுல இதுக்கு முன்னாடி ஒரு லைட்டா ஒரு ஹிண்ட் கொடுத்துட்றேன். 8th யூனிட் பொறுத்தளவு இது வந்து இம்யூனாலஜி அண்ட் ஈகாலஜி சொல்லியிருக்கேன். மேக்சிமம் 12 கொஸ்டின், 6 + 6 இல்லைன்னா 7 + ஒரு 5. ஒரு ஈகாலஜி பொறுத்தளவு ஒரு 5 to 6 கொஸ்டின் வரும் சார். கொஞ்சம் 5 to ஈகாலஜில இந்த யூனிட் மட்டும் தான் நான் சொல்றேன். 9th யூனிட் 10th யூனிட் நான் சொல்ல வரல. 8th யூனிட்ல ஒரு 5 to 6 கொஸ்டின் வரும். மேக்சிமம் ப்ரெடிக்ட் பண்ணிடலாம் எந்த ஏரியால கொஸ்டின் வரும்னா. சரியா? இது வந்து நம்ம ஒவ்வொரு இயர் வைஸா நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருந்தது. ஏன்னா இது போன வருஷம் பொறுத்தளவு வந்து ஒன்லி அதாவது 2022 டிஆர்பி பொறுத்தளவு இது இம்யூனாலஜி, இது ஈகாலஜின்னு வச்சுக்கோங்களேன். இம்யூனாலஜி வந்து 9 கொஸ்டின் வந்தது, ஈகாலஜி 3 தான் வந்தது, மொத்தம் 12. சரியா? எப்ப 2000 லாஸ்ட் இயர் டிஆர்பி கொஸ்டின்ல நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்க. அதே 2019 பொறுத்தளவு 14 கொஸ்டின் இம்யூனாலஜி, 9 கொஸ்டின் ஃபார் ஈகாலஜி, 23 கொஸ்டின் வந்தது. இந்த யூனிட் மட்டும் நான் இப்ப சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? எப்ப 2019. அதுல ஆக்சுவலா வந்து 12 கொஸ்டின் தான் கேட்கணும். இதுல இம்யூனாலஜியே 14 கொஸ்டின், ஈகாலஜில 9 கொஸ்டின். சரியா? அது ஆக்சுவலா 2019 டிஆர்பி கொஸ்டின் ரொம்ப வித்தியாசமானது. 2017 எடுத்துக்கிட்டா, அதுக்கு முந்தின வருஷம் எடுத்துக்கிட்டா 6 + 6 தான் வந்தது. கரெக்டா 12 கொஸ்டின். ஸோ நம்ம ஆவரேஜா இதுதான் எடுத்துக்கணும். சரியா? இது கூட கொஞ்சம் அதிகம் தான் இம்யூனாலஜில. ஸோ ஓகே, ஒரு மேபி இது இல்லைன்னா ஒரு 7 + 5 இதுதான் சார் இருக்கும். இது நீங்க ஆவரேஜா வச்சுக்கோங்க. இப்படித்தான் வரணும். சரி, எனிவே 5 to 6 கொஸ்டின்ஸ் ஈகாலஜி. நான் மெட்டீரியல் பார்ட் 3 கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா. மோஸ்ட்லி இந்த மெட்டீரியலை தாண்டி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. சரியா? இதுல கரெக்டா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடலாம் எந்த இடத்துல கொஸ்டின் வரும் அப்படின்னு அழகா நான் சொல்லிடுவேன். அங்கதான் கொஸ்டின் இருக்கும். ஈகாலஜி இம்யூனாலஜில சிலது வந்து மாறினா கூட ஈகாலஜி பொறுத்தளவு கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். இதுல சிலபஸ் லைட்டா நான் சொல்லிட்டு அடுத்து உள்ள போறேன். என்விரான்மெண்டல் பயாலஜில ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பயாட்டிக் ஃபேக்டர் அண்ட் ஏபயாட்டிக் ஃபேக்டர். சரியா? ஸோ ஏபயாட்டிக் ஃபேக்டர்ல ஒரு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பயாட்டிக் ஃபேக்டர்ல ஒரு கொஸ்டின் வரும், ஏபயாட்டிக் ஃபேக்டர்ல ஒரு கொஸ்டின் வரும். ஸோ லாஸ்ட் டிஆர்பில பயாட்டிக் ஃபேக்டர் தான் கேட்டாங்க, ஏபயாட்டிக் ஃபேக்டர் கேட்கல. ஆனா எப்பவுமே ஏபயாட்டிக் ஃபேக்டர்லயும் ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? அது உயிருள்ள உயிரற்ற காரணிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்ல சொன்னா. ரைட். இது ரெண்டு டைட்டில். சரியா? அடுத்த டைட்டில் வந்து பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள். லாஸ்ட் இயர் ஒரு கொஸ்டின் வந்தது, ஒரே ஒரு கொஸ்டின் லாஸ்ட் இயர் வந்தது. ஒரு கொஸ்டின் வரலாம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் சார். பயோஜியோ கெமிக்கல்லாம் மேக்சிமம் வந்து இந்த கேசியஸ் சைக்கிள் அண்ட் செடிமெண்டரி சைக்கிள் இதுலதான் கொஸ்டின் வரும். சரியா? அதை பார்த்துக்கலாம். அடுத்த டைட்டில் வந்து ஈகோ சிஸ்டம் கான்செப்ட் ஆஃப் இந்த சிலபஸ் நான் தேடுனேன், அது சரியா கிடைக்கல. டைம் ஆயிட்டே இருக்குன்னு சொல்லி தான் நான் இப்ப ஓவரலா சொல்றேன். நெக்ஸ்ட் டைம் கூட நான் காமிக்கிறேன். ஈகாலஜி, ஈகோ சிஸ்டம், கான்செப்ட் ஆஃப் ஈகோ சிஸ்டம், ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். சரியா? இதுல ஈகாலஜிக்கல் இதுல மேபி ஒரு கொஸ்டின் வரலாம், வாட் இஸ் மீன் பை ஈகோ சிஸ்டம் அந்த மாதிரி.
ஈகாலஜிக்கல் எனர்ஜெட்டிக்ஸ் ஒரு கொஸ்டின்ஸ் வரலாம். இதுல வந்து ஈகாலஜிக்கல் எனர்ஜினா எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன், எப்படி எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஃபுட் ப்ரொடக்டிவிட்டி, அதாவது பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி, செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி, டெர்சரி ப்ரொடக்டிவிட்டி, அந்த ப்ரொடக்டிவிட்டி. ஆனா லாஸ்ட் இயர் கொஸ்டின் வரல. ஏன்னா லாஸ்ட் இயர் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எத்தனை கொஸ்டின் தான் வந்தது? 3 கொஸ்டின் தான். 3 கொஸ்டின் தான் வந்தது லாஸ்ட் இயர். சரியா? அப்ப நம்ம வந்து அது கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நம்ம அது வேண்டாம். நீங்க மினிமம் 5 to 6 கொஸ்டின் வரும். நான் அப்படிதான். ஸோ ஏபயாட்டிக்ல ஒரு கொஸ்டின், பயாட்டிக்ல ஏபயாட்டிக்ல வந்து பயாட்டிக்ல ஒன்று வரும், பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள்ல வரலாம், ஈகோசிஸ்டம் அண்ட் ஈகாலஜிக்கல் எனர்ஜெட்டிக்ஸ்ல ஒரு கொஸ்டின் வரலாம். சரியா? ஈகோசிஸ்டம் அண்ட் ஈகாலஜிக்கல் எனர்ஜெட்டிக்ல ஒரு கொஸ்டின் வரலாம். 4 ஆயிடுச்சா? அடுத்தது ஃபுட் செயின், ஃபுட் வெப், பிரமிட். ஃபுட் செயின் அண்ட் ஃபுட் வெப் இதுல ஒரு கொஸ்டின் வரலாம். அதுக்கு அடுத்து பிரமிட், கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின், நோ டவுட். இந்த பிரமிட்ல இருந்து. சரியா? பிரமிட்னா நல்லா செலக்ட் பண்ணா ஒரு 10 to 15 கொஸ்டின் தான் சார் இருக்கு. அதுக்கு மேல அங்க கொஸ்டினே கிடையாது. இந்த 15 கொஸ்டின் படிச்சா போதும், ஒரு கொஸ்டின் ஷோர் டிஆர்பில. மெட்டீரியல தாண்டி வரா. அது நான் சொல்லிடுவேன் எந்த ஏரியாவில் கொஸ்டின் வரும்னா. ஃபுட் செயின், ஃபுட் வெப் ரொம்ப ஈஸி. பிரமிட் பொறுத்தளவு சொல்றேன், 3 டைப் ஆஃப் பிரமிட்ஸ்ல ஒரு கொஸ்டின் வரும். சரியா? அப்போ நான் ஆவரேஜா இப்ப எவ்வளவு போட்டிருக்கேன் பாருங்க, மொத்தம் 6 கொஸ்டின் போட்டிருக்கேன். மேபி 5 to 6 கொஸ்டின் கேட்கலாம். இதுதான் சிலபஸ். சரியா? இந்த சிலபஸ் தான் நம்ம ஃபுல்லா அடுத்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் யூ வில் டேக் தி மெட்டீரியல், யூனிட் 8 பார்ட் 3 என்விரான்மெண்டல் பயாலஜி. ஈஸி தான், ஈகாலஜி தானே, நம்மளுக்கு தெரியாத ஈகாலஜி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஈகாலஜி ஏரியாவுக்கே நம்ம கிளாஸ்க்கு வரணும் அவசியம் கிடையாது அப்படிலாம் நினைக்க வேண்டாம். சரியா? ஸோ கொஞ்சம் சின்சியரா கிளாஸ்க்கு வாங்க. அப்பதான் அதுல உள்ள விஷயங்கள் ஃபுல்லா நீங்க நிறைய தெரிஞ்சுக்கிடுவீங்க. சரி, ரைட். ஓகே. ஸோ எனிவே, 1 minute. ஸோ இதுல முதல் பேசிக்கான விஷயங்கள் ஃபுல்லா நம்ம சொல்றேன். அதுக்கடுத்து கூட டீட்டெயிலா பார்ப்போம். சரி, ஒரு பேசிக்கான விஷயங்கள், ஒரு ஈகாலஜி, என்விரான்மெண்டல் பயாலஜி அப்படின்னு சொல்றோம். ஸோ வாட் இஸ் மீன் பை ஈகாலஜி? நீங்க ஆவரேஜா நான் சொல்லிட்டேன், ஒரு 3 to 9 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் வந்து நம்ம ஆவரேஜா தான் பார்க்கணும். ஒவ்வொரு வருஷம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரு 5 to 6 கொஸ்டின்ஸ் பாசிபிலிட்டிஸ் தான். சரியா? இதுல எல்லாம் ஒரு கொஸ்டின் கூட தப்பு பண்ணக்கூடாது சார். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈகாலஜில 6 கொஸ்டின் அப்படியே எடுத்துடணும். இவ்வளவு இம்பார்ட்டன்ட் இது. ஈஸி, ஏரியா ஈஸி, கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். எந்த இடத்துல கொஸ்டின் வரும் அப்ப கிளியரா சொல்லிடுவேன் நான். சரியா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் தட் வாட் இஸ் மீன் பை என்விரான்மெண்டல் பயாலஜி ஆர் ஈகாலஜி? தட் ஆர்கனிசம் ஆஃப் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆக்சுவலா the interaction of that organism with that environment, that is we are called as ecology. இன்ட்ராக்ஷன், ஒரு லிவிங்க்கும் நான் லிவிங்க்கும் ஒரு என்ன ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கு, அதுதான் நம்ம ஈகாலஜின்னு சொல்றோம். ஈகாலஜி அப்படின்னா இந்த வார்த்தை சொன்னவர், இந்த வேர்ட் பாயிண்ட் பை ஈகாலஜி என்ஸ் ஹெக்கல். கேட்க வாய்ப்பு இருக்கு, நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. சரியா? சோ இதுல சப்போஸ் இது ஆப்ஷனா இல்ல சார் அப்படின்னு சொன்னா, ரைட்டர் இருக்கான பாருங்க. ரைட்டர். சரியா? சார் ஆக்சுவலா வந்து ஈகாலஜி பொறுத்தளவு ஸ்டாண்டர்ட் புக்கு அப்படின்னு சொன்னா ஓடம் தான். சரியா? ஓடம் புக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஈவன் வெர்மா அகர்வாலும் இருக்கு, ராஸ்டர்கியும் இருக்காங்க. அதுக்கடுத்து பிடி சர்மா ரொம்ப சூப்பரா இருக்கும். பிடி சர்மா இந்த நான் சொல்ற புக் எல்லாமே வச்சிருக்கேன். ஓடம் வந்து பழைய எடிஷன் வச்சிருக்கேன். இப்ப புது எடிஷன் ஆர்டர் போட்டு வாங்கினேன். என்னன்னா நான் சொல்ற புக் எல்லாம் டிஆர்பில இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆபீஸ்ல இருக்கு, கொஸ்டின் சென்டர் கிட்ட இருக்கு. நான் என்னென்ன அங்க இருக்கோ அது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. சரியா? பட் ஓடம் வெர்மா அகர்வால் அந்த அளவுக்கு நல்லா இல்லை சார். அப்ப நான் சொன்னா பிடி சர்மா மாதிரி ரொம்ப, பிடி சர்மா எல்லாம் சூப்பரா இருக்கும். அப்படியே புக்கு கரண்ட் எடிஷன்லாம் இப்ப ஒரு எடிஷன் வாங்கினேன்னு, அதெல்லாம் கரண்டா உள்ள விஷயங்கள் நிறைய இருக்கும். ஓகேவா? பட் எனிவே, நான் மெட்டீரியல் வந்து ஒரு ஈவன் லோக்கல் ஆதர்ல இருந்து ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் அது வரைக்கும் மிக்ஸ்டா தான் கொடுத்துருப்பேன். சரியா? சும்மா நான் வந்து அப்படியே கொடுக்கறத விட எது நம்மளுக்கு தேவை, எந்த புக்கு பெஸ்டா இருக்கு, அதுல ஃபுல்லாமே மிக்ஸ்டா கொடுத்துருப்பேன். அப்ப நீங்க மெட்டீரியல் தாண்டி வேற ஒண்ணுமே நீங்க படிக்க வேண்டாம். மெட்டீரியல் மட்டும் பாருங்க. நான் வந்து அந்த புக்கெல்லாம் நான் ரெஃபர் பண்ணிக்கிடுவேன். ஏன்னா நம்ம மெட்டீரியல் தாண்டி ஏதாவது எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் ஏதாவது மேட்டர் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை ஃபுல்லா நான் கொஸ்டின்குள்ள கொண்டு வந்துருவேன். நீங்க போய் கஷ்டப்பட்டு ஓடம் புக்கு, ஆனா ஓடம் ஒரு மாதிரியா இருக்கும், ஒன்றும் புரியவும் புரியாது ஓடம்லாம்.
சரியா? இபி ஓடம் 2 ஓடம் இருக்காங்க அதெல்லாம். எனிவே நீங்க அதை பத்திலாம் ஒரி பண்ண வேண்டாம். மெட்டீரியலை மட்டும் நான் கோத்ரூ பண்ணுங்க. நான் வந்து ஏதாவது இதுல தாண்டி ஏதாவது வந்தா அது ஃபுல்லா நான் கொஸ்டின்குள்ள கொண்டு வந்துருவேன். அவை நீங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி அது மெட்டீரியலோ கொஸ்டினோ ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு வந்துடும். சரியா? சார் லாஸ்ட் சண்டே நடந்த டெஸ்ட் வந்து நாளைக்கு டிஸ்கஸ் பண்றேன் சார். நாளைக்கு உங்களுக்கு நான் குரூப்ல போஸ்ட் பண்ணிடுறேன். கிளாஸ் இருக்கா இல்லையா நாளைக்கு குரூப்ல போஸ்ட் பண்ணிடுறேன். ஏன்னா இன்னைக்கு நைட்டு தான் உங்களுக்கு பிடிஎஃப் உங்களுக்கு மெயிலுக்கு அனுப்புவாங்க. நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். அதான் இன்னைக்கு நான் டிஸ்கஸ் பண்ணல. ரைட். எனிவே எதுக்கு சொல்ல வந்தேன்னா சப்போஸ் வந்து ஏன்னா இந்த 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தட் ஈகாலஜி த வேர்ட் காயின்டு பை எர்ன்ஸ்ட் ஹெக்கல். ஹெக்கல் இல்லைன்னா ரைட்டர். சரியா? ரைட்டர் இருக்காங்கன்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா ஹெக்கல் போடுங்க. நீங்க என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கண்டிப்பா 2 ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க. நல்ல ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ்ல 2மே சொல்லியிருக்காங்க. இதுல த கிரேக் வேர்டு தட் ஈகோஸ் அப்படின்னா த ஹோம். சரியா? இதெல்லாம் ஹிண்ட் எடுக்க வேணாம் சார். நான் சொல்ற ஏரியா மட்டும் ஹிண்ட் எடுங்க. ஏன்னா ஈகாலஜி நிறைய நான் டைப் அடிச்சிருக்கேன். முக்கியமானது ஃபுல்லா ஹிண்ட் எடுத்து நானே டைப் அடிச்சிருக்கேன். சிலது வந்து ரொம்ப ஹிண்ட் மாதிரியா இருக்கும். நான் எந்த ஏரியாவுக்கு ஹிண்ட் எடுங்க சார்னு சொன்னா அந்த ஏரியாவை மட்டும் எடுங்க. சரியா? அதே மாதிரி பேசிக் கான்செப்ட் ஈகாலஜி ரொம்ப நல்லா இருக்கும் சார். இதே இதே வந்து ரொம்ப தரவா இருக்கும். பேசிக் கான்செப்ட் மெட்டீரியல் வந்து அப்படியே எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் கொடுத்துருப்பேன் பேசிக் கான்செப்ட் மெட்டீரியல்ல. அப்ப இதை படிச்சுட்டு அதையும் ஒன்ஸ் நீங்க பாத்துடணும். நெக்ஸ்ட் ஈகாலஜி கொஸ்டின் பேங்கையும் நீங்க பாத்துடணும். கொஸ்டின் பேங்க் இதை பார்த்துட்டு பேசிக் கான்செப்ட் கொஸ்டின் பேங்க் அடிச்சாலும் இதை தாண்டி அந்த 6 கொஸ்டின் வராது சார். நான் சேலஞ்சே பண்ணுவேன். இதை தாண்டி வரவே வராது. கொஸ்டின் பேங்க்ல அவ்வளவு ஈகாலஜியில 9வது யூனிட் கொஸ்டின் பேங்க் எடுத்துக்கோங்க. சரியா? 9வது யூனிட்ல தான் அந்த ஈகாலஜி இருக்கும். ஒவ்வொரு சாப்டர் வைஸா இங்க முடிச்ச உடனே அங்க டெஸ்ட் எழுதணும். பயாட்டிக் ஃபேக்டர் முடிக்கிறீங்களா? ஒரு கொஸ்டின் பயாட்டிக் ஃபேக்டர். அங்க பயாட்டிக் ஃபேக்டர்ல நான் 50 கொஸ்டின் கொடுத்துருப்பேன். அந்த 50ல தான் ஒரு கொஸ்டின் வரப்போகுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். எனிவே கொஸ்டின் பேங்க நல்லா தர பண்ணுங்க. ரைட். ஸோ த கிரேக் வேர்ட் ஈகோஸ் தட் ஹோம் லஜி மீன்ஸ் யூ ஸ்டடி அப்படின்னு அர்த்தம். பட் இந்தியன் ப்ரொஃபசர் ராம்டியோ மிஸ்ரா இஸ் த கன்சிடர்ஸ் த ஃபாதர் ஆஃப் ஈகாலஜி. இப்போ நம்ம லெவல்ல இந்தியா லெவல்ல வந்து ஃபாதர் ஆஃப் ஈகாலஜி வந்து மிஸ்ரான்னு சொல்லுவோம். ஆக்சுவலி ஜெனரலி டிவைட் இன்டு தட் ஈகாலஜி 2 டிவிஷன். ஒன்னு வந்து ஆட்டோகாலஜி அண்ட் சின்காலஜி. இந்த ரெண்டுமே சொன்னவங்க வந்து 2 முக்கியமான சயின்டிஸ்ட். ஸ்க்ரோட்டர் அண்ட் கின்சன் சொல்லிட்டு 2 முக்கியமான சயின்டிஸ்ட். இது யூஜிடிஆர்பில ஆட்டோகாலஜி சின்காலஜி பழைய பிஜிடிஆர்பி சிலபஸ்லயும் இந்த வேர்டையே சொல்லியிருப்பாங்க. பட் இப்ப உள்ளது கண்டிப்பா மீட் பண்ணுங்க. ஆட்டோகாலஜி சின்காலஜி இந்த 2ல ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஆட்டோகாலஜி வாட் இஸ் மீன் பை ஆட்டோகாலஜி சின்காலஜி ஸ்பெசிஃபிக்கா இல்லாட்டாலும் யூஜி சிலபஸ் மற்ற ஈவன் லெக்சர் சிலபஸோட இது உண்டு. சரியா? ரைட். ஆட்டோகாலஜி அப்படின்னா தட் இன்டர் ரிலேஷன்ஷிப் ஆஃப் அன் ஆர்கானிசம் டு இட்ஸ் த என்வரான்மெண்ட். அதான் ஆட்டோகாலஜி. அதாவது அந்த இன்டர் ரிலேஷன்ஷிப் ஆன் ஆர்கானிசம் அண்ட் ஆர்கானிசம் தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, இது ஆட்டோகாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே இது வந்து நம்ம சின்காலஜி அப்படின்னு சொல்றது என்னன்னா இன்டர் ரிலேஷன்ஷிப் ஆஃப் குரூப் ஆஃப் ஆர்கானிசம். எவ்வளவுதான் சார் மேட்டர். இதுதான் வேர்டு. அண்ட் ஆர்கானிசம் ஒரு ஆர்கானிசம். சரியா? சின்காலஜினா குரூப் ஆஃப் ஆர்கானிசம். இவ்வளவுதான். இந்த வார்த்தை வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். வாட் இஸ் மீன் பை ஆட்டோகாலஜி, வாட் இஸ் மீன் பை சின்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? சோ அப்ப சப்போஸ் குரூப் ஆஃப் ஆர்கானிசம் இல்லைன்னு வேர்டு கொஸ்டின் என்ன இருக்கும்னா தட் இஸ் அ பாப்புலேஷன், பயாட்டிக் கம்யூனிட்டி, ஈகோசிஸ்டம் அந்த மாதிரி இருக்கும். பாப்புலேஷன் சொன்னாவே குரூப் ஆஃப் ஆர்கானிசம் தான் பாப்புலேஷன் சொல்றோம். பயாட்டிக் கம்யூனிட்டி, கம்யூனிட்டி ஆஃப் ஈகோசிஸ்டம்ஸ். So அப்போ ஒரு குரூப் ஆஃப் ஆர்கானிசம் இன் ரிலேஷன் டு தட் என்வரான்மெண்ட், தட் இஸ் வி ஆர் கால்ட் சின்காலஜி. ஒரு ஆர்கானிசத்துக்கும் என்வரான்மெண்ட்டுக்கும் என்ன இன்டர் ரிலேஷன்ஸ் இருக்கு, அதுக்கு பேர் தான் ஆட்டோகாலஜி. இவ்வளவுதான் சார். சப்போஸ் இதை தாண்டி இந்த வேர்டை யாரு சொன்னாங்கன்னா 2 சயின்டிஸ்ட் பேர் சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான். மொத்தமே 3 கொஸ்டின் தான். இந்த நீங்க என்ன ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஈவன் சிஎஸ்ஆர் செலக்ட்ல கூட உண்டு. சிஎஸ்ஆர் எடுத்துக்கோங்க, டிஓ எடுத்துக்கோங்க. இந்த 3 கொஸ்டின் தவிர வேற எந்த கொஸ்டின் வந்ததே கிடையாது. ஏன்னா நான் ஃபுல்லாவே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தமிழ்நாடு லெவல்ல மட்டும் கிடையாது, த்ரூஅவுட் நம்ம நியரஸ்ட் ஸ்டேட்ல உள்ள ஸ்டேட் லெவல் எலிஜிபிள் டெஸ்ட், அதுமாதிரி சிஎஸ்ஆர் கொஸ்டின், இந்தியா லெவல்ல நம்ம ஜுவாலஜி ரிலேட்டடா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல என்ன டெஸ்ட் இந்தியா லெவல்ல தமிழ்நாடு லெவல்ல நடந்தாலும் நான் கொஸ்டினை பார்த்துருவேன். ஏன்னா ஈகாலஜி இருக்கு பாத்தீங்களா. சோ நான் வந்து இந்த மாதிரி கொஸ்டினா கலெக்ட் பண்ணுவேன். எப்படிலாம் கேட்கறாங்க கொஸ்டின். ஏன்னா அஸ் எ டியூட்டரா, அஸ் எ கோச்சரா நான் வந்து நிறைய கத்துக்கணும். அப்பதான் நான் உங்களுக்கு கோச்சிங் கொடுக்க முடியும்.
ஒரு ஒரு கொஸ்டின் செட்டர் எந்த மாதிரி மைண்ட் செட் பண்றாங்க, ஸோ அப்ப இந்த ஏரியாவில் எப்படி கொஸ்டின் எடுக்காங்க, இது தெரிஞ்சுக்கிட்டா போதும் சார். இதுதான் கீ ஃபார் சக்சஸ் ஃபார் சூர்யா, வேற ஒண்ணுமே கிடையாது. அனலைஸ் பண்ணிட்டே இருப்பேன். ஒரு ஏரியாவை எடுத்துக்கிட்டு அந்த ஏரியால எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க, எப்படி கேட்டிருக்காங்க, நான் எப்படி கேட்கணும், டிஆர்ல எப்படி கேட்டிருக்காங்க, இவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. இதுதான் கீ ஃபார் சக்சஸ். அதை தான் நான் இங்க கிளாஸ்ல சொல்றேன். அதை கரெக்டா நீங்க கேப்ஸ் பண்ணிட்டா முடிஞ்சு வச்சு. இப்ப நான் சொல்லிட்டேன்ல, இதுல மொத்தமே 3 கொஸ்டின் தான். இதை தாண்டி நீங்க எங்கேயும் கேட்டதே கிடையாது. ஆட்டோகாலஜி, சின்காலஜி, சயின்டிஸ்ட் நேம் முடிஞ்சு வச்சு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நீங்க பாத்துக்கோங்க. ரைட், அடுத்த பேசிக்கான சில விஷயங்கள். த லெவல் ஆஃப் ஆர்கனிசம், அது ஆர்கனைசேஷன், தட் இஸ் ஹையரார்கி. ஒரு ஈக்காலஜில என்னென்ன பிசிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் அண்ட் ஈக்காலஜிக்கல் லெவல் அப்படின்னு மொத்தம் 3 லெவல் இருக்குது. சரியா? மெட்டீரியல் பாருங்க, ஃபர்ஸ்ட் பேஜ். பிசிக்கல் லெவல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக்ல இருந்து கொஞ்சம் ஹை ஆர்டருக்கு போறோம். ஹையரார்கி அப்படின்னு சொன்னாவே அப்ப ஒரு பிசிக்கல்னா புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான், இதுதான் ரொம்ப பேசிக். திஸ் காம்பினேஷன் தான் நம்ம என்ன சொல்றோம், ஆட்டம் சொல்றோம். காம்பினேஷன் ஆஃப் ஆட்டம் we are called as molecules. Combination of the molecule we are called as compounds. Group of the compounds we are called as organelles. Group of organelles, that is we are called as a cell. அப்போ ஒரு பிசிக்கல் லெவல் ஒரு புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான்ல இருந்து செல் வரைக்கும் சொல்லலாம். அதே group of cell we are called as tissue. Group of tissue we are called as organ. Group of organ we are called as organ system. Group of organ system we are called as organism. இதுதான் பயாலஜிக்கல் லெவல். அப்போ ஒரு டிஷ்யூ செல்லுல ஆரம்பிச்சு ஆர்கானிசம் வரைச்சு. அடுத்தது ஈகாலஜிக்கல் லெவல். குரூப் ஆஃப் ஆர்கானிசம் in the same species, that is we are called as a population, human population, dog population, buffalo population, அந்த மாதிரி. அதான் குரூப் ஆஃப் ஆர்கானிசம். இதுல உங்களுக்கு தெரியும் பயாட்டிக் கம்யூனிட்டி, அதாவது டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் இருக்கும். இதுல இது நம்ம ஒரே ஏரியால டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்ததான் நம்ம ஈகோ சிஸ்டம் சொல்றோம். Group of ecosystem we are called as landscape. Group of landscape we are called as biome. Group of biome, full total biome தான் நம்ம என்ன சொல்றோம், பயோஸ்பியர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்படிதான் இந்த ஹையரார்கி லெவல்ல நம்ம சொல்றோம். சரியா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் what is meant by environment. ஸோ environment என்ன சார் அப்படின்னு சொல்றோம். environment is a consist of the biotic and the abiotic factor or components. It surrounded the influence that organism. ஸோ இப்ப பாருங்க பயங்கர ஹீட்டா இருக்கு, that's environment. சில நேரம் ரெய்னி சீசன்ல கூலா இருக்கும். ஸோ தட் என்வாரன்மெண்ட் டிசைட் இன்டு தட். ஸோ இன்டர்லிங்க்டு ஆர் இன்டர்டிபெண்டன்ட். த என்வாரன்மெண்ட் த வேரியஸ் ஃப்ரம் பிளேஸ் டு த பிளேஸ் டியூ டு தட் வேரியஸ் கிளைமேட், சாயில் டைப், டோபோகிராஃபி. இப்போ ஒவ்வொரு ஏரியால எப்படி இருக்குது, சாயில் டைப் எப்படி இருக்குது, கிளைமேட் எப்படி இருக்குது. இப்போ இந்த கொடைக்கானல் ஊட்டி கொஞ்சம் இதை விட கொஞ்சம் கூலா இருக்கு அப்படின்னு சொல்றோம். சரியா? அந்த மாதிரி தான் இதுல அப்ப அந்த லாட்டிடியூட வச்சுதான் நம்ம என்ன சொல்றோம், அந்த டெம்பரேச்சரை டிசைட் ஆகுது. டிராபிக்கல் ரீஜன்னா 0 to 20 டிகிரி லாட்டிடியூட்ல ஆல்மோஸ்ட் அபவுட் 24 டிகிரி செல்சியஸ் இருக்கும். சப்டிராபிக்கல்னா அதில் நீங்க அப்படியே பார்த்துக்கோங்க சார், எத்தனை டிகிரி செல்சியஸ், எத்தனை லாட்டிடியூட் எவ்வளவு. டெம்பரேட் ஆர்டிக்கு, அண்டார்டிக்கு, அங்கெல்லாம் பாருங்க அப்படியே டெம்பரேச்சர் குறைஞ்சிட்டே வரும். டிராபிக்கல் ரீஜன் சப்டிராபிக்கல், டெம்பரேட், ஆர்டிக் அண்ட் அண்டார்டிக். ஸோ டெம்பரேச்சர் கிராஜுவலா என்ன செஞ்சிடும், குறைஞ்சிட்டே வரும். அந்த லாட்டிடியூட் கூட, ஹைட் கூட 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 டெம்பரேச்சர் குறையும். உங்களுக்கு தெரிஞ்சது அதான். ஏன் கொடைக்கானல் ஊட்டி கொஞ்சம் டெம்பரேச்சர் கம்மியா இருக்குன்னா அதான் ரீசன். ஓகே, அது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மைக்ரோ கிளைமேட். இந்த கிளைமேட் சார் இப்ப சொல்றது எல்லாமே ஒரு ஈக்காலஜி அப்படின்னு நான் டைரக்டா டைட்டில் என்னது, பயோடெக் வாங்க பயோடெக் படிப்போம் அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். எப்பவுமே எந்த டாபிக் நடத்தினாலும் அப்படித்தான், என் ஸ்டைலே இதுதான். டைரக்டா நான் சிலபஸ்குள்ள போகவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு பேஸை கொடுத்துருவேன். ஒரு பேசிக்கான விஷயத்த ஃபுல்லா சொல்லிட்டு தான் சிலபஸ்குள்ளேயே போவேன். ஏன் சொல்றேன்னா, டைரக்டா சிலபஸ்குள்ளே போனாலும் நீ என்கிட்ட கேட்க போறது கிடையாது. ஆனா இந்த பேசிக்கான விஷயத்துல சம்டைம் கொஸ்டின் கேட்டுறாங்க. நம்ம ஆளுங்க பயங்கர சிலபஸ் ஏரியாவை நல்லா பார்ப்பாங்க, பேசிக்கான விஷயத்துல போய் கோட்டை விட்டுறக்கூடாது. அதுக்காக தான். சரியா? அப்ப என்னென்னலாம் பேஸான விஷயம், ஒரு ஈக்காலஜில என்னென்ன வேர்டு எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணுங்காக தான் இந்த விஷயங்கள்லாம். மைக்ரோ கிளைமேட்னா இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் தட் இஸ் present at that local scale in the area of the limited area, the climatic. இந்த நம்ம ஊர்ல கிளைமேட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றோம், ஊட்டில எப்படி இருக்குது, இது வேற ஸ்டேட்ல எப்படி இருக்கு, அந்த மாதிரி. ஸோ இதுதான் கிளைமேட்டிக் மைக்ரோ கிளைமேட். சின்ன சின்ன கிளைமேட்ல சின்ன சின்ன வித்தியாசங்கள் வரும். habitat, a portion of that ecosystem where that organism will be live or grow or interact. சரியா? எங்க வளருது, எந்த இடத்துல இருக்குது, அதான் ஹேபிடேட். ஹேபிட் வேற, ஹேபிடேட் வேற. சம்டைம் இந்த கொஸ்டின்லாம் அப்படி அசால்ட்டா ரீட் பண்றது, நம்ம கண்ணுக்கு ஹேபிடேட் இருக்கும், ஹேபிடேட் இருக்கும், அவ்வளவு ஆன்சர் மாறி இருக்கும். சரியா? இந்த ஈவன் தட்
லைக் ஒரு பாண்டு வந்து ஈகோசிஸ்டம் தான், ஃபாரஸ்ட், ட்ரீ, கிராஸ்லேண்டு, இதெல்லாம் ஒரு அந்தந்த ஏரியால சில அனிமல்ஸ் இருக்கும், அதான் ஹேபிடேட்னு சொல்லக்கூடியது. சரியா? பிளாஸ்மோடியம், ராபிட் அந்த மாதிரி நிறைய சொல்லலாம். ஐ மீன் நிச்னு ஒரு வேர்டு முக்கியமானது. இட்ஸ் லைக் proportion of that organisms. Generally, it's arranged that the condition that organism that can tolerate, that is can niche. Niche support the single species. Two species will be occupied the same niche. ரெண்டு ஸ்பீசிஸ் வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல ஆக்குபை ஆனா இட்ஸ் லீட்ஸ் டு த காம்படிஷன். எப்ப வரைக்கும் இந்த காம்படிஷன் இருக்கும்? until one is replaced. எஸ் சொல்லுங்க சார். நிச்சுக்கும் ஹேபிடேட்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் சொல்லுங்க சார். அது வேற மிஸ். ஹேபிடேட் வாழக்கூடிய இடம், வாழக்கூடிய இடம் அவ்வளவுதான். நிச்சு தான் நான் சொல்றேன்ல, அதுல நிறைய மீட் பண்ணிக்கோங்க. அது வாழக்கூடிய இடம் அவ்வளவுதான். a portion of ecosystem where the organism will be live. நிச்சு வந்து ஃபங்க்ஷனல் யூனிட்னு சொல்லுவோம். நிறைய நான் இங்க ரொம்ப டீட்டெயிலா சொல்றேன், ஒரு பிரீஃபான ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் சொல்றேன். இன்னும் அந்த நிச்சை பத்தி நிறைய ஏரியால வரும். சரியா? சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் இதெல்லாம் நான் சொல்றேன். அப்ப நிச்சு வந்து எப்படின்னா இட்ஸ் ஒரு சிங்கிள் ஸ்பீசிஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதான் நிச்சு. அத ஃபங்க்ஷனல் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம்னே சொல்லுவாங்க அத நிச்சை வந்து. அப்ப ரெண்டு ஸ்பீசிஸ் ஒரு இடத்துல ஆக்குபை பண்றீங்கன்னு வச்சுங்களேன், இட்ஸ் லீட்ஸ் டு த காம்படிஷன். இப்ப இத்தனை பேர் இருக்கீங்க, போஸ்டிங் இவ்வளவுதான் இருக்கு, இதுல 200 பேர் இருக்கீங்க, போஸ்டிங் 150 போஸ்டிங் தான். அப்ப 50 பேர் ரிஜெக்ட் பண்ணித்தான் ஆகணும். அப்ப எப்படி ரிஜெக்ட் பண்ண முடியும்? யாரு சரியா ஒர்க் ஆகலையோ சஃபியா 50, ரோல் நம்பர் 50, அன்மியூட் பண்ணிட்டு வாங்க. எவ்வளவு கிளாஸ் டிஸ்டர்ப் பண்றாங்க மட்டும் பாருங்க. ஒரு மியூட்ல இருக்கீங்களா, அன்மியூட் இருக்கீங்களா, அதெல்லாம் பாக்குறது கிடையாது. நத்த சொல்ல கேட்டாங்க, திருப்பி திருப்பி அன்மியூட் ஆகுது. இது அப்படி தெரியலையா? நீங்க கொஸ்டினே கேட்க வேண்டாம், கிளாஸ் நான் சொல்றது மட்டும் கவனிங்க போதும். வேற எந்த கொஸ்டின் நீங்க கேட்கவே வேண்டாம். ரைட்? கொஞ்சம் இந்த கோகோஸ்ட் கொஞ்சம் பாருங்க. என்ன டிஸ்டர்ப் பண்ணா உங்களுக்கு தான் லாஸ், பாத்துக்கோங்க. நான் ஒரு சில விஷயம் இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு பிரேக் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தது நான் என்ன செய்வேன், நான் சொல்ல வந்ததை நான் மறந்துடுவேன். அடுத்தது சோ அது லாஸ் யாருக்கு? உங்களுக்கு தான் லாஸ். இந்த 220 பேருக்கு தான் லாஸ். அதை பார்த்து நடந்துக்கோங்க, அவ்வளவுதான். ரைட்? ஓகே. சோ இந்த நிச்சு நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. The two species will be occupied the same niche. It leads to the competition until one is replaced or displaced. இத்தனை பேர் இருக்காங்க, இதுல வந்து 50% தான் போஸ்ட். அப்ப மீதி 50% வந்து ரிஜெக்ட் ஆகணும். அப்படி எப்படி ரிஜெக்ட் பண்றது? அதான் காம்படிட்டிவ் எக்ஸாம். அது யார் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்க மட்டும் தான். அது ஒன் டைப் ஆஃப் நிச்சு தான். எக்ஸாம்பிள் நிறைய சொல்லலாம். டேட்கோல்ட், இந்த கேஸ் ஆஃப் டேட்கோல்ட் இஸ் ஹெர்பிவோரஸ். அதே இது ஃப்ராகோடைய லார்வா வந்து ஹெர்பிவோரஸா இருக்கும், ஃப்ராக் வந்து கார்னிவோரஸா இருக்கும். The organism have the different habitat but the same niche. அதான் ecological equivalence ன்னு சொல்லக்கூடியது. அது எக்ஸாம்பிள் எல்லாம் பார்த்துக்கோங்க. The earthworm, the habitat, it's a soil. Microhabitat, it's a burrowing mode of life in soil. Earthworm. Niche is a help to avoid that intensive competition for that living places. Generally, niche. சரியா? So these are the small introduction of that basic ecology. இன்னும் சில விஷயங்கள், இது சில முக்கியமான டைப் படிச்சிருக்கேன் சார். இது ஃபுல்லாவே பேஜ் நம்பர் 3, 4 அது எல்லாமே சும்மா. இதெல்லாம் நீங்க ஹின்ஸ் எடுக்கவே வேண்டாம், நான் சொல்றதை மட்டும் ஹின்ஸ் எடுங்க. இதெல்லாம் ஹின்ஸ் மாதிரியே தான் இருக்கும். இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். சும்மா சொன்னதே சொன்னா திரும்ப எக்ஸ்ட்ரா இருந்தது மட்டும் நான் சொல்றேன். Actually the study about that biotic community or that community of the population தான் நம்ம ecologyன்னு சொல்றோம். இல்ல ஹெக்கல் நிறைய சயின்டிஸ்ட் ecology-க்கு டிஃபைன் பண்ணிருப்பாங்க, அதெல்லாம் நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. ஈவன் த வேர்ட் ஸ்டடி ஆஃப் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் நேச்சர்னு சொல்லிருப்பாரு. இந்த இருக்கார் பாத்தீங்களா, ரைட்டர் வந்துட்டார் பாருங்க, இங்க அந்த இடத்துல மென்ஷன் பண்ணல. ரைட்டர்ல அது நீங்க வேணா கொஞ்சம் ECOLOGY இந்த வேர்டு வந்தால் ஹெக்கல் போடுங்க, எர்ன்ஸ்ட் ஹெக்கல். அதே அங்க ஸ்பெல்லிங் என்ன சொல்லிருக்கேன் பாருங்க, பேஜ் நம்பர் 3ல OEKOLOGIE இந்த வேர்டு இருந்தா ரைட்டர் போடுங்க. சார் தமிழ்ல எப்படி சார் ஈகாலஜி சுற்றுச்சூழல் அப்படின்னு தான் இருக்கும், அது ஒண்ணும் செய்ய முடியாது. இன்னும் நல்லா நான் வச்சுக்கோங்க,
இது ஒரு ஜென்ரலா நான் ஒரு விஷயம் சொல்றேன். காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தளவு போத் லாங்குவேஜ் வர்றவாக தமிழ் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மீடியத்துல கொஸ்டின் எடுப்பாரு, அதுதான் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. நீங்க வந்து இங்கிலீஷ் மீடியத்துல ஒரு கீ வருது, தமிழ் மீடியத்துல ஒரு கீ வருது அப்படி இருந்தால், சரியா, இங்கிலீஷ் மீடியத்துல ஒரு கீ தமிழ் மீடியத்துல ஒரு கீ வந்தா இங்கிலீஷ் மீடியத்துல என்ன கீ வருதோ அதுக்கு நீங்க கிராக் பண்ணுங்க ஆன்சரை, பபிள் பண்ணுங்க ஆன்சரை, சரியா. ஸோ சில ப்ராப்ளம் வந்தால் சொல்றேன் நான். ஓகே, ஸோ இந்த சில வேர்டு வந்து இக்காலஜி அந்த இந்த வேர்டெல்லாம் நம்ம தமிழ்ல அந்த அளவுக்கு டிஸ்டிங்விஷ் பண்ண முடியாது. அதுக்காக நான் சொல்றேன், இது ஒரு ஜென்ரலா உள்ள விஷயங்கள் தான். ECO LOGYனா டென்ஸ் கெக்கல் போடுங்க. ரிலேஷன்ஷிப் ஆஃப் அனிமல் டு தட் ஆர்கானிசம் அஸ் வெல் அஸ் இட்ஸ் இன்ஆர்கானிக் என்வாயன்மெண்ட்னு சொல்லக்கூடியது. இதுல ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆட்டோகாலஜி சின்காலஜி. இங்கேயும் நான் டெஃபினேஷன் சொல்லியிருக்கேன் பாருங்க. ஸ்டடி ஆஃப் இண்டிவிஜுவல், அங்க என்ன சொன்னேன், ஸ்டடி ஆஃப் அன் ஆர்கானிசம். அப்ப வேர்டு வந்து இண்டிவிஜுவல் வந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப் தட் என்வாயன்மெண்ட், தட் இஸ் கால்ட் ஆட்டோகாலஜி. அப்போ இதுல நிறைய சொன்னேன், பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் என்வாயன்மெண்ட், த ஸ்பீசிஸ் ஈகாலஜி. இட் டீல்ஸ் வித் த நியூட்ரிஷன், growth, ரீப்ரொடக்ஷன், டெவலப்மெண்ட், லைஃப் ஹிஸ்டரி ஆஃப் தட் இண்டிவிஜுவல். ஆட்டோகாலஜின்னு சொன்னாவே ஒரு இண்டிவிஜுவலை பத்தின ஒரு நியூட்ரிஷன் எப்படி இருக்கு, growth எப்படி இருக்கு, ரீப்ரொடக்ஷன் எப்படி இருக்கு, டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு, லைஃப் ஹிஸ்டரி எப்படி இருக்கு. அப்ப இண்டிவிஜுவலை பத்தி படிச்சா அதுக்கு பேரு ஆட்டோகாலஜி. இதே இது சின்காலஜின்னு சொன்னா அதுல நான் வேர்டு சொன்னேன், குரூப் ஆஃப் ஆர்கானிசம் அப்படின்னு சொன்னேன். ஆர் community, இந்த வேர்டு வருதான்னு பாருங்க. relation to that environment we are called as syncology. Okay, so study about interrelationship with a different group of living organisms such as the population, biotic, community, ecology, ecosystem and that environment. So ecology of population, the community, இத பத்தி தான் நம்ம, இது யார் சொன்னாங்கன்னு ரெண்டு சயின்டிஸ்ட் ஃபுல்லா சொல்லியிருக்கேன். அடுத்த பிரான்ச்சஸ் ஆஃப் ecology சார், இதெல்லாம் சும்மா நான் ஒண்ணுன்னா ரீட் பண்ணா டைம் வேஸ்ட் பண்ணல, சடசடன்னு நீங்க பார்த்துட்டே போவோம், சரியா. ஏன்னா இதை நீங்க ரீட் பண்ணாலும் இதுல நான் பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்றதுக்குலாம் அங்க ஒண்ணுமே கிடையாது. சில ஏரியாலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு டயத்தை சும்மா அப்ப நீங்களே ரீட் பண்ணாலே புரியும். அதை போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி டயத்தெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இருந்தாலும் இதுல சில முக்கியமான டேர்ம்ஸை மட்டும் நான் சொல்லிடுறேன். இதுல இது ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் தான். ஈகாலஜினா அதுல என்னென்ன பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்குது, சரியா. ஓசனோகிராஃபின்னு என்ன மீனிங், லிம்னாலஜி ஒரு டிஆர்பில கேட்ட கொஸ்டின் சார். ஐ திங்க் யூஜியா பிஜியா எனக்கு ஞாபகம் இல்ல. லிம்னாலஜி ஐ திங்க் லாஸ்ட் இயர் கூட லிம்னாலஜி ரிலேட்டட் ஏதோ ஒரு கொஸ்டின் வந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. லாஸ்ட் டிஆர்பில கூட ஸ்டடி அபவுட் தட் ஃப்ரெஷ் வாட்டர் பாடி, ஃப்ரெஷ் வாட்டர் பாடி பத்தி சொன்னாவே லிம்னாலஜி. ஐ டெரஸ்ட்ரியல் ஈகாலஜினா ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட், அதெல்லாம். பீடாலஜினா ஸ்டடி அபவுட் த சாயில். கம்யூனிட்டி ஈகாலஜினா டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அனிமல் இன் த வேரியஸ் ஹேபிடேட். பாப்புலேஷன் ஈகாலஜி என்ன பார்த்துக்கோங்க. ஈகோ ஜியாகிரபி, ஈகோசிஸ்டம் ஈகாலஜி, அனிமல் ஈகாலஜி, சைட், அதுல ஃபுல்லா பிரான்ச்சஸ் போட்டிருக்கேன் சார். அப்படியே ஃபுல்லா நீங்க பார்த்து இதை ரீட் பண்ணாலே உங்களுக்கு புரியும். பெருசா ஒன்றும் விஷயம் கிடையாது. அதுல வந்து ஒரு 18 பாயிண்ட் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அப்ளைடு ஈகாலஜி லாஸ்ட் வரைக்கும், சரியா. ஸ்பேஸ் ஈகாலஜி வரைக்கும் கொடுத்துருப்பேன். அது கீழே வேணா உடனே 19ல இன்னொன்னு பேஜ் நம்பர் 5ல ஒன்று எழுதிக்கோங்க. பீனாலஜி, இது மெட்டீரியல் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பீனாலஜி அப்படின்னு என்ன சார் அப்படின்னு கேட்டா, ஸ்டடி ஆஃப் சீசனல் சேஞ்சஸ். சீசனல் சேஞ்சஸை பத்தி படிக்கிறது தான் பீனாலஜி. ஓகே, அது தெரிஞ்சுக்கோங்க. ரைட். அடுத்த ஹேபிட்டேட் சார். இது ரொம்ப பேசிக்கான விஷயம் தான். ஆனா கொஸ்டின் வந்திருக்கு சார் டிஆர்பில. ரொம்ப பேசிக்கான விஷயம், பேஜ் நம்பர் 5ல இருக்கிறது. ஹேபிட்னா த ஆக்டிவிட்டி ஆஃப் அனிமல். உன் ஹேபிட் என்ன, நீ என்ன விளையாடுவ, நீ என்ன சாப்பிடுவ, நீ என்ன சப்ஜெக்டை நல்லா படிப்ப, உன் ஹேபிட். ஹேபிட்டேட் வேற, ஹேபிட் வேற. லோகமோஷன்ஸ், ஃபீடிங் மெக்கானிசம், அது ஃப்ரீ லிவிங் தான். இல்ல செடென்டரியா இருக்கலாம். ஒரு அந்த எப்படி வாழுது, ஒரே இடத்துல இருக்கா, பரோயிங் மாடல் லைஃபா, பெலாஜிக்கா, நாக்டோனலா, டயூரனலா, விஸ்பரா, எப்ப வந்து ஆக்டிவா இருக்கும், டஸ்கா, டான் டைமா, டஸ்க் டைமா, அந்த மாதிரி, சரியா. இதுல ஃபசோரிங், இதுல வந்து பரோயிங் அண்ட் கர்சோரியல், இதுல அந்த வித்தின் பிராக்கெட்ல கொடுத்துருக்க பாருங்க. யூஜிடிஆர்ல கேட்ட கொஸ்டின் இதெல்லாம். கர்சோரியல்னா ரன்னிங், லாப்பிங்னா வந்து சால்டரிங், அது மாதிரி ஸ்கான்சன்ல இருந்தா கிளம்பிங், வால்நட்னா ஃபிளையிங், அர்போரியல்னா ட்ரீ லிவிங், ட்ரீ ட்வெல்லிங் சொல்லுவாங்க. இதுல எந்த இடத்துல அனிமல் வாழுதோ அதை வச்சுட்டு பேர் வச்சிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹேபிட்டேட் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஹேபிட் வேற, ஹேபிட்டேட் பிளேஸ் வேர் ஆர்கானிசம் லிவ். அப்ப எந்த இடத்துல வாழுதோ அதை வச்சுதான் அதோட ஹேபிட்டேட் சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் மெரைன்ல இருந்தா அது பேர் ஹோலோபயோட்டிக். ஃப்ரெஷ் வாட்டர்ல இருந்தா அங்க என்ன சொன்ன, ஸ்டடி அபவுட் தி ஃப்ரெஷ் வாட்டர் வி ஆர் கால்ட் as லிம்னாலஜி. அப்ப லிம்னோபயோட்டிக். லேண்ட்னா ஜியோபயோட்டிக். நம்ம இந்த செல்போன் ஃபுல்லாவே ஜியோ தானே யூஸ் பண்றோம். ஏன்னா எங்கெல்லாம் லேண்ட் இருக்கோ அங்கெல்லாம் இவன் நெட்வொர்க் இருக்கும். அதுக்காக தான் பேரு ஜியோ அப்படின்னு பேரே வச்சிருக்காங்க. ஜியோ. எங்கெல்லாம் நெட்வொர்க் இருக்கோ, சாரி, எங்கெல்லாம் லேண்ட் இருக்கோ அங்கெல்லாம் இவங்க நெட்வொர்க் இருக்கும். அந்த மீனிங் தான் அந்த பேரே வச்சிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா.
ரைட். மைக்ரோ ஹேபிடேட், மைக்ரோனா ஒரு சின்ன ஒரு பிளேஸ் போதும், அது லைஃப் லாங், அது லைஃபே ஸ்பெண்ட் பண்ணிடும், ஃபுல்லா லைஃப் சைக்கிளே கம்ப்ளீட் பண்ணிடும். ஈவன் த ராக் கிராக்ஸ், ஒரு சின்ன ஒரு பாறை இடுக்குன்னு சொல்றோம் பாத்தீங்களா, ஒரு வெடிப்பு, ஒரு கிராக்கு, அந்த கிராக்லயே லைஃப் ஸ்டைல முடிச்சிடும். இல்லைன்னா ஒரு பார்க் ஆஃப் ட்ரீஸ், அந்த மரப்பட்டை இருக்கு பாத்தீங்களா, டோட்டல் அந்த மரப்பட்டை, அந்த பார்க், அதுக்கு ஒரு சின்ன கேப் இருக்கும், அதுக்குள்ளே லைஃப் ஸ்டைலே முடிச்சிடும். அதை மைக்ரோ ஹேபிடேட்னு சொல்லுது. அந்த லோயர் சர்ஃபேஸ், சப்போஸ் கீழே விழுந்த அந்த லீஃப், இந்த ஃபால் டவுன் வுட்டு, இந்த மாதிரி கீழே விழுந்த விஷயங்கள்ல இருந்து அதுலயே லைஃப் ஸ்டைல் ஃபுல்லா முடிச்சுக்கணும்னு சொல்றாங்க. இது மைக்ரோ கிளைமேட்னு சொல்றது சின்ன சின்ன பெருசா வேரியேஷன் இருக்காது. விண்ட் வெலாசிட்டி, ரேட் ஆஃப் எவாபரேஷன், டெம்பரேச்சர், அது வந்து பயோஸ்பியர் உங்களுக்கு the entire space will be occupied the living organism, the particular habitat, that is called biosphere. Biomass, இது எல்லாமே டெக்னிக்கல் டேர்ம்ஸ். டோட்டல் மாஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் இந்த பர்டிகுலர் ஹேபிடேட். இந்த நிச் இந்த வருது பாருங்க, ஃபங்க்ஷனல் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஆர்கானிசம் இட்ஸ் கம்யூனிட்டி. டிஃப்ரெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்பிள் கேட்ட கொஸ்டின் இது. இந்த வார்த்தை நிறைய இது ஃபுல்லா டைப் அடிச்சிருக்கேன், முக்கியமானது ஃபுல்லா நிறைய புக்ல இருந்து கலெக்ட் பண்ணி டைப் அடிச்சிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. ஃபங்க்ஷனல் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஆர்கானிசம் இட்ஸ் கம்யூனிட்டி we are called as, that is called niche கேட்டிருக்காங்க. ஓகே, சோ அது ஏற்கனவே நிச்சை பத்தி ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுல வந்து ஆர்கானிசம் ஃபார் கம்யூனிட்டியில வந்து இப்போ பெட்ராமைசான் மிக்சின், மிக்சின் உங்களுக்கு தெரியும், ஏக்னெத்தா, அதாவது வட்ட வாயினை கொண்ட மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஏக்னெத்தானா மண்டை ஓட அற்ற, அந்த தமிழ்ல சொன்ன ஹேக் ஃபிஷ், சுத்தி மீன் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல வந்து சுத்தி மீன். ஸோ பெட்ராமைசான் அண்ட் மிக்சின் சேம் ஹேபிடேட் தான், பட் டிஃப்ரெண்ட் நிச். எப்படி சார்? அது பெட்ராமைசான் வந்து செமி பாராசைட்டிக், மிக்சின் வந்து ஃபீட் ஆன் த ஃபிளஷ் ஆஃப் டெட் ஃபிஷஸ். அப்ப இதுக்கு காம்படிஷனே கிடையாது, அது இறந்த மீன்களை சாப்பிடுது, இது செமி பாராசைட்டிக்கா இருக்குது. ஸோ அப்ப தட் இஸ் டிஃப்ரெண்ட் நிச், அதான் டிஃப்ரெண்ட். நாங்க என்ன சொன்னேன், ஃப்ராக் சொன்னேன். டேட்போல் வந்து டேட்போல், அதாவது ஃப்ராகோட லார்வல் ஸ்டேஜ், தட் இஸ் கால்ட் டேட்போல் ஹெர்பிவோரஸ். அதே ஃப்ராக் வந்து கார்னிவோரஸ். அப்ப டிஃப்ரெண்ட். அந்த மாதிரி தான் இங்க பெட்ராமைசானு மிக்சின்னு சொல்றோம் சரியா. அட் த மைக்ரோ அண்ட் மேக்ரோ என்வாயன்மெண்ட்னா ஜெனரலி here yes, specialized certain species living in that upper surface of the leaf and the lower, even the lower surface, the micro habitat சொல்லக்கூடியது. மைக்ரோ என்வாயன்மெண்ட் சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன மைக்ரோ ஹேபிடேட் வந்து ஃபேவரலா இருக்கும் அந்த பாப்புலேஷனுக்கு. மேக்ரோ என்வாயன்மெண்ட்னா சம் டோட்டல் ஆஃப் த பிசிக்கல் அண்ட் பயோட்டிக் கண்டிஷன்ஸ் it externally that organism and its that micro environments, right. Scope of ecology, generally ecology ன்னு சொன்னாவே the role of agriculture and crop rotation problem, weed control, management of grassland, forest, solve that under the ecological problem நிறைய இருக்குது. என்ன ப்ராப்ளம்ஸ்? the effect of waste and pollution and இது எப்படி சால்வ் பண்றது, இதெல்லாம் நார்மலா ஒரு ஈகாலஜி ரிலேட்டடா உள்ளது. ஒரு ஈகாலஜிஸ்ட் அசஸ் த டவுன் பிளான், டவுன்லாம் பிளான் பண்றாங்களா அவங்களாம் ஈகாலஜிஸ்ட் தான். பப்ளிக் ஹெல்த், இந்த லொகேஷன் ஆஃப் தட் இண்டஸ்ட்ரி, எங்க இருக்கணும், ஒரு இண்டஸ்ட்ரி, இந்த இண்டஸ்ட்ரினா எங்க இருக்கணும், எங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஈகாலஜிஸ்ட் தான் அது ஃபுல்லாவே பிளான் பண்ணுவாங்க. ஓகேவா, ரைட். ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் தட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் தட் ஈகாலஜி. இன்னும் இன்ட்ரோடக்ஷன் முடியல. நெக்ஸ்ட் வந்து பயோஸ்பியர். நான் ஒரு பயோஸ்பியர் பத்தி நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ பயோஸ்பியர்னா ஆக்சுவலா வந்து பயோஸ்பியர் வளிமண்டலம் தமிழ்ல சொன்னா அப்படி சொல்லுவோம். Some of that all ecosystem is existing that earth from that biggest ecological organization, that is we can say that biosphere அப்படின்னு சொல்றது. ஓகே, ஸோ இது வந்து நார்மலா ஒரு எர்த் அப்படின்னா. அப்போ ஒரு பயோஸ்பியர் என்னென்ன இருக்கும்? இட் கண்டெயின் லிவிங் as well as the non living components are present that in the form of the earth, அத சாயில் ஷேர் பண்றதுல, that is called earth ன்னு சொல்றோம். அப்ப இதுக்கு பேர் என்னது? லித்தோஸ்பியர், that is called soil. இது இந்த சாயில வந்து வாட்டர் இருந்தா அதுக்கு பேர் ஹைட்ரோஸ்பியர். சரி, அந்த சாயில வந்து இந்த இடத்துல வாட்டர் இருக்குன்னா இதுக்கு பேர் என்ன சொல்றோம்? ஹைட்ரோஸ்பியர்னு சொல்றோம். சரியா. இதே இது வந்து ஓப்பன், இந்த மாதிரி ஓப்பனா இருந்தா இதுக்கு பேர் அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்றோம், சாயிலுக்கு மேல. இப்ப இந்த அட்மாஸ்பியரை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம் நம்ம, சரியா. ஸோ இப்போ அட்மாஸ்பியர்ல யூ நோ வெரி வெல் த அட்மாஸ்பியர், த டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆர் பிரசன்ட். இந்த மாதிரி நிறைய இது சாயில்னா சாயில் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்கும். ஓகே, ரைட். ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் லேயர்ஸ்னா இதுல வந்து ஃபர்ஸ்ட் டாப் மோஸ்ட், அதாவது மல்டி லேயர் ஆஃப் த கேசியஸ் என்வலப் இட்ஸ் சரௌண்டிங் த பிளானட் ஆஃப் த எர்த், மல்டிபிள் லேயர்ஸ். அப்போ இதுல 5 கான்சன்ட்ரேட் லேயர்ஸ் சொல்றோம் ஜென்ரலா. ஓகே, இதை நீங்க நான் ரன்னிங் மேட்டர் பேஜ் நம்பர் 6ல கொடுத்துருக்கேன். பேஜ் நம்பர் 18 பார்த்துக்கோங்க, 18.
பேஜ் நம்பர் 18ல டயக்ராம் கொடுத்துருக்கேன். நீங்க பேஜ் நம்பர் 18 பாருங்க, பக்காவா ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பேன் பாருங்க. பேஜ் நம்பர் 18 ஓகே ரைட். இப்போ ஒவ்வொன்றா நான் லைட்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் லேயர் சொல்றோம் பாத்தீங்களா, இதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம், ட்ரோபோஸ்பியர். அடுத்த செகண்ட் லேயர் வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர், நெக்ஸ்ட் வந்து மீசோஸ்பியர், அடுத்தது தெர்மோஸ்பியர், தெர்மோ, நெக்ஸ்ட் வந்து அயனோஸ்பியர், அப்படியே சொல்லிட்டே போகலாம். அடுத்தது எக்ஸோஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இட்ஸ் a different layer. இதுல ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரோபோஸ்பியர். ட்ரோபோஸ்பியர் இஸ் the lowest layer which extend up to that 15 கிலோமீட்டர். எர்த்ல இருந்து 15 கிலோமீட்டர். சரியா சார்? சில புக்ல கிலோமீட்டர் கணக்கு போட்டிருப்பாங்க, சில புக்ல வந்து மைல்ல கொடுத்துருப்பாங்க. நான் ரெண்டுமே மென்ஷன் பண்ணிருக்கேன், நீங்க பாத்துக்கோங்க. 18ஆம் பக்கத்துல கிலோமீட்டர்ல கொடுத்துருப்பேன், இங்க சில இதுல மைல்ல கொடுத்துருப்போம். நீங்க கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 15 கிலோமீட்டர் கீழே இருந்து, எர்த்ல இருந்து 15 கிலோமீட்டர் தான் ட்ரோபோஸ்பியர். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து டெம்பரேச்சர் வந்து எப்படி இருக்கும்னா டிக்ரீஸ் அட் தட் ஹைட். இப்போ இங்க ஒரு மலை இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஊட்டி கொடைக்கானல்னு வச்சுக்கோங்களேன். அப்ப கொடைக்கானல்ல லாட்டிடியூட் வந்து கூட 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 என்ன செய்யும், டெம்பரேச்சர், அதாவது ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். இதான் கான்செப்ட். ஆல்மோஸ்ட் 30 டிகிரி செல்சியஸ். இப்ப நம்ம கீழே மேல போக -70 ஃபாரன்ஹீட் அந்த அளவுக்கு கூட வருமா? சரியா? மோஸ்ட் ஆஃப் தி மாய்ஸ்சர்ஸ் ஆர் பிரசன்ட். இங்க ஃபுல்லாவே மாய்ஸ்சர் இருக்கும், மாய்ஸ்சர். அண்ட் கேசியஸ் சர்க்குலேஷன் ஆல்சோ வில் பி டேக்ஸ் பிளேஸ். கேசியஸ் வந்து எப்படி இருக்கும், சர்க்குலேஷன். சரியா? அண்ட் இந்த கிளவுட், இந்த கிளவுட் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது ஃபுல்லா இங்கதான் சார் இருக்கும். நம்ம இந்த பாக்குறோம்ல கிளவுட், தட் எவ்ரிதிங் சார், நம்ம ஆல் லிவிங் ஆர்கானிசம் அண்ட் மேன் எவ்ரிதிங் சார் நம்ம எங்க இருக்கோம், ட்ரோபோஸ்பியர் லேயர்ல தான் இருக்கோம். நான் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். சோ above the troposphere, வேற இல்ல, இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. gaseous. What are the gases are present in that? இதுல வந்து நைட்ரஜன் வந்து 79% இருக்கும். சரியா? நைட்ரஜன். ஆக்சிஜன் வந்து 21%. ஒரு ஜிகேல இந்த கொஸ்டின் கேட்டாங்க. ஓகே. அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு வந்து நல்லா கவனிங்க, 0.03%. ரொம்ப பேர் என்ன நினைப்பாங்க தெரியுமா, 0.3% நினைப்பாங்க. கரெக்டா பாத்துக்கோங்க, 0.03% தான் கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியர்ல இருக்கும். அண்ட் ஆர்கன், அதாவது இன்னர் கேசஸ் சொல்றோம் பாத்தீங்களா, ஆர்கன், அது வந்து 0.93%. இதுவும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். இன்னர் கேசஸ் அப்படின்னு சொல்ல, இன்னர் கேசஸ் நிறைய இருக்கும். மற்றபடி இதுல வந்து இதெல்லாம் சேர்த்தா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 100% வரும்னு வச்சுக்கோங்களேன். சரியா? ரைட். சோ அப்ப இது எல்லாமே இப்ப சொன்ன நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, இன்னர் கேசஸ் அண்ட் ஆர்கன், இது எல்லாமே கேசியஸ் சர்க்குலேஷன் நடந்துட்டே இருக்கும் எங்க, அட்மாஸ்பியர்ல. அவ்வளவுதான். அட்மாஸ்பியர் சொல்லக்கூடாது, அட்மாஸ்பியர்ல ட்ரோபோஸ்பியர் ரீஜன் ஃபர்ஸ்ட் ரீஜன். அடுத்தது செகண்ட் ரீஜன். இது ஃபர்ஸ்ட் ரீஜன், செகண்ட் ரீஜன். above the troposphere, that is called stratospheres are present in that. ஓகே. இதுல என்ன இருக்கும், ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஸ்ட்ராட்டோஸ்பியர் பொறுத்தளவு ஆல்மோஸ்ட் 60 கிலோமீட்டர் கீழே இருந்து வந்து எத்தனை, 60 கிலோமீட்டர் இருக்கும் ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஓகே. மேல போக போக -55 டிகிரி டு 5 டிகிரி செல்சியஸ் இருக்கும். இங்க நோ வாட்டர் வேப்பர். இங்க வாட்டர் வேப்பர் இருக்கும், இங்க வாட்டர் வேப்பர் இருக்காது. என்ன ஒரு ஸ்பெஷல் அந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர்னா, இங்க ஒரு முக்கியமான ஒரு லேயர் இருக்கும். தட் லேயர் we are called as just below the stratosphere. That layer we are called as ozone layer. That is called ozonosphere. ஆல்மோஸ்ட் இங்க 60 கிலோமீட்டர் சொல்றோம் பாத்தீங்களா, அப்ப இங்க இருந்து இங்க எவ்வளவு இருக்குன்னா 15 to 30 கிலோமீட்டருக்கு மேல. சரியா? எதுல இருந்து, கீழே இருந்து நான் சொல்றேன். சரியா? 30 கிலோமீட்டருக்கு மேல நீங்க ஓசோன் அடுக்குன்னு சொன்னா ஏதோ சாரி மாதிரி அப்படி இருக்கும்னு நினைச்சிடாதீங்க. இதே ஒரு 5 கிலோமீட்டர் டு 10 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அங்க என்ன இருக்கும்னா ஓசோன் கேஸ் ஃபுல்லா ஆக்குபை பண்ணிருக்கும். இதுதான் ஓசோனோஸ்பியர். ஓகே. ஓசோன் லேயர். இங்க நோ கேசியஸ் சர்க்குலேஷன், பட் இதே கேஸ் இருக்கும், பட் நோ கேசியஸ் சர்க்குலேஷன். இந்த ப்ரொபோர்ஷன் இருக்குமானா இருக்காது எங்க, ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல. ஓகேவா? ரைட். சோ ஜஸ்ட் பிலோ த ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல தான் ஓசோன் லேயர் இருக்கும், மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியா? ஏன் இதெல்லாம் பேசிக்கா சொல்றேன்னா, அடுத்து இந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அதெல்லாம் நடத்தும் போது கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அடுத்தது above the stratosphere, that is called mesosphere. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 85 கிலோமீட்டர்ஸ் வச்சுக்கோங்களேன், ஒரு above. சரியா? 50 to 85 கிலோமீட்டர்ஸ். இது மீசோஸ்பியர்.
ஸோ ஆல்மோஸ்ட் பயங்கர கோல்டு டெம்பரேச்சர் இருக்கும். -120 ஃபாரன்ஹீட் இருக்குமா சார் மீசோஸ்பியர். பயங்கரமா கோல்டா இருக்கும். எபோ த மீசோஸ்பியர் தட் இஸ் கால்ட், இது தேர்டு, இது ஃபோர்த்து. எது? தெர்மோஸ்பியர். அதுலயே பேர் வந்துச்சு தெர்மோ. இது அப் டு எக்ஸ்டெண்ட் எது வரைக்கும்னா 500 கிலோமீட்டர் கீழே இருந்து. ஸோ எபோ த எர்த் த டெம்பரேச்சர் இஸ் ஹை. பயங்கரமா இருக்கும் டெம்பரேச்சர். ஏன்னா சன் நியர் ஃபர்ஸ்ட் போகும். அதாவது ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். இங்கதான் இந்த ரீஜன் ஆஃப் யூவி ரேஸ் அண்ட் காஸ்மிக் ரேஸ், த அயனைசேஷன். ஏன்னா அதுக்கு அடுத்து தெர்மோஸ்பியருக்கு அடுத்த லேயர் என்ன, 5வது லேயர், அதான் வந்து என்ன சொல்றோம் அயனோஸ்பியர். அப்ப இங்க ஃபுல்லா அயனைசேஷன் இருக்கும். அதுக்கு மேலதான் இருக்குது எக்ஸோஸ்பியர், எபோ த தெர்மோஸ்பியர். அது அயனோஸ்பியர். அதுக்கு ஆல்மோஸ்ட் அப் டு இது அவுட்டர் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். சிம்பிளா சொன்னா டெம்பரேச்சர் ஹெவியா இருக்கும், ஹையா இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 30,000 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் போகுமா. 30,000 30,000 கிலோமீட்டருக்கு மேல அப் டு திஸ். So outer part of that this thermospheres are lot of gases mixing. That's the radioactive particles. That's the heterosphere அப்படினோட அத சொல்வாங்க. சரியா? So இதெல்லாம் layers. So அப்ப the part of that atmosphere நல்லா ஞாபகம். So இதெல்லாம் சேர்ந்ததை நம்ம என்ன சொல்றோம் அட்மாஸ்பியர்னு சொல்றோம். ஏர் சர்க்குலேஷன் இருக்கும், எக்ஸ்டெண்ட் ஆஃப் தட் எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கு. சரி, அப்ப இது மட்டும் தான் அட்மாஸ்பியரா சார்? அப்ப இதுக்கு கீழே இருக்க இது என்ன சார்? இதுவும் சேர்த்து தான் அட்மாஸ்பியர்னு சொல்லணும். இது சார் அட்மாஸ்பியர் மீன்ஸ் ஹோமோஸ்பியர். அதாவது அட்மாஸ்பியர்ல ஒரு பார்ட் வந்து எபோவ் தட் எர்த். அப்ப கீழே இருக்கே சார் இதெல்லாம் என்ன சார் அப்படின்னு கேட்டா, திஸ் ஆல்மோஸ்ட் இட் எக்ஸ்டெண்ட் அப் டு தட் 100 கிலோமீட்டர் இன் எர்த் சர்ஃபேஸ். இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்ல, இது ஃபுல்லாவே இட்ஸ் மேடப் ஆஃப் ஸ்டோன்ஸ், சாயில்ஸ். அது இதுதான் வந்து என்ன சொன்னா லித்தோஸ்பியர். நம்ம எப்படி தெர்மோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், அயனோஸ்பியர், எக்ஸோஸ்பியர், இதுக்கு பேர் என்னது லித்தோஸ்பியர். ஓகே, ஆல்மோஸ்ட் திக்கான எர்த், சாலிட் பார்ட் ஆஃப் த எர்த், த கிரஸ்ட் 20 கிலோமீட்டர்ஸ் திக்னஸ் வந்து பயங்கர கிரஸ்டா இருக்கும். டு ஃபார்ம் தட் கன்சர்ன் இந்த ஐலாண்ட்ஸ், உள்ள ஐலாண்டு அந்த மாதிரி வெளியே இருக்கும். ஸோ ஒன்லி த அவுட்டர் லேயர் ஆஃப் த எர்த், இந்த மேல இந்த டாப் மோஸ்ட் அவுட்டர் லேயரை தான் நம்ம இங்கதான் இந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் லிவிங். அந்த பார்ட்டை தான் நம்ம பயோஸ்பியர். இந்த டாப் மோஸ்ட் லித்தோஸ்பியர்ல டாப் மோஸ்ட் ரீஜனை தான் நம்ம என்ன சொல்றோம் சாயில் அப்படின்னு சொல்றோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்ப இதுல வாட்டர் இருந்தா, இந்த இடத்துல வாட்டர், சாயில்ல இப்படி வாட்டர் இருந்தா தட் இஸ் கால்ட் ஹைட்ரோஸ்பியர். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியும் எர்த்ல 70% வந்து ஹைட்ரோஸ்பியர் தான். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் தட் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த ஈகாலஜி. அவ்வளவுதான், சிம்பிளா சொன்னேன். ஈகாலஜியோட இன்ட்ரோடக்ஷன் தான் நான் சொல்லியிருக்கேன். திஸ் எவ்ரிதிங்ஸ் ஆர் ஈகாலஜியோட ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஓகேவா? ரைட். ஸோ அடுத்தது இப்பதான் இவ்வளவு நேரம் ஆல்மோஸ்ட் ஒரு 7 pages 6 pages எக்ஸாக்ட் சிலபஸ்லாம் கிடையாது. ஆனா கொஸ்டின் வரலாம். இப்பதான் நம்ம எக்ஸாக்ட் சிலபஸ்க்குள்ள போறோம். நம்ம சிலபஸ்ல ஏபயாட்டிக் ஃபேக்டர் அண்ட் பயாட்டிக் ஃபேக்டர் 2 கொஸ்டின் வரும். ஏபயாட்டிக் ஃபேக்டர்ல ஒரு கொஸ்டின், ஏபயாட்டிக்காவது கொஞ்சம் வாஸ்ட் சார். பயாட்டிக் ஃபேக்டர்லாம் நல்லா செலக்ட் பண்ண 10 to 15 கொஸ்டின். அதுக்கு மேல கிடையவே கிடையாது, கொஸ்டினே கிடையாது. பயாட்டிக் ஃபேக்டர்லாம் நான் சொல்ற கொஸ்டின் தான் வரும் டிஆர்பில. ஏபயாட்டிக்ல நான் சொல்லிடுவேன் எந்த ஏரியால எப்படி கொஸ்டின் வந்திருக்கு, எப்படி வரும் அப்படின்னு சொல்லிடுவேன். இதுவும் ரொம்ப உங்களுக்கு பக்காவா நோட்ஸ் மாதிரியே தான் கொடுத்துருப்பேன். அது பெருசா உங்களுக்கு கஷ்டமா இருக்காது. ஓகே, ரைட், அதை பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல நம்ம பார்க்க போறது வந்து ஏபயாட்டிக் ஃபேக்டர். சரியா? ஏபயாட்டிக் ஃபேக்டர்ல 1 minute. நிறைய ஏபயாட்டிக்னா நான் லிவிங் திங்ஸ் ஃபுல்லாவே நம்ம ஏபயாட்டிக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றோம். நான் லிவிங் திங்ஸ் எவ்ரிதிங்ஸ் ஆர் ஏபயாட்டிக் ஃபேக்டர். அதுல சில ஸ்பெசிஃபிக்கா டெம்பரேச்சர், சாயில், அதெல்லாம் நம்ம டீட்டெயில நம்ம பார்க்க போறோம். சரியா? ரைட். ஸோ எனிவே பார்ப்போம் ஒண்ணுனா. ஃபர்ஸ்ட் ஏபயாட்டிக். ஏனாவே ஆப்சன்ட், உயிரற்றது. இந்த என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பிசிக்கல் ஃபேக்டர், லிவிங் ஃபேக்டர். பிசிக்கல்னா ஏபயாட்டிக், நான் லிவிங் ஃபேக்டர். லிவிங்னா பயாட்டிக் ஃபேக்டர். அப்ப எதுலாம் சார் நான் லிவிங் ஃபேக்டர் அப்படின்னு சொன்னா சாயில், வாட்டர், மீடியம். வாட்டர், ஏர், இந்த 3 தான். சாயில், வாட்டர், ஏர். இதுல டெம்பரேச்சர், லைட், அது எல்லாமே வரும். 1 minute சார்.
இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஏபயாட்டிக் ஃபேக்டர். ஓகே, சோ ஏபயாட்டிக் ஃபேக்டர்ல ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்க போறது சாயில். சாயில், ஸ்டடி அபவுட் த சாயில் we are called as a pedology. Formation of soil we are called as a pedogenesis. ரெண்டுக்குள்ள டிஃபரண்ட் பார்த்துக்கோங்க. அப்ப அப்பர் மோஸ்ட் லேயர் ஒரு சாயில் எடுத்துக்கிட்டா அதுல அப்பர் மோஸ்ட் லேயர் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நம்ம வந்து லேயர் மீன்ஸ் லித்தோஸ்பியர்ல சொல்றேன், அதுதான் சாயில். அப்ப எப்படி சார் இந்த சாயில் எப்படி சார் வருது, இந்த மண் எப்படி வருது? த வெதரிங் ஆஃப் ராக் வந்து due to that lot of factors, even the temperature, heat and wind velocity and rain, இந்த ரீசனாக என்ன ஆகும்னா அப்படியே டேமேஜ் எப்படி இந்த ஆற்றங்கரை ஓரங்கள்ல மணல்லாம் எப்படி வருது, சின்ன பெரிய பெரிய கல்லெல்லாம் அங்கிட்டு இருந்து உருண்டு உடஞ்சு சின்ன சின்ன கல்லா மாறும். சரியா? சோ இப்ப வந்து மண், இப்ப நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ல பார்த்திருப்பீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் இப்ப வந்து ஆற்று மணல் கிடைக்கல, அது கோல்டு விட இப்ப பயங்கரமா காஸ்ட்லியா இருக்கு. அவே ஃபுல்லா எம் சாண்ட்னு சொல்லி அதுதான் அடுத்த நம்ம இது இல்லைன்னா அடுத்த என்ன சோர்ஸ்ன்னு தான் நம்ம போறோம் மக்கள், ரைட்? ஏன்னா அந்த அளவுக்கு டிமாண்ட் ஆயிடுச்சு. எல்லாம் காலி பண்ணிட்டாங்க, வித்துட்டாங்க, அவ்வளவுதான். வேற இதெல்லாம் இங்க சொல்ல விரும்பல நான். ஓகே, so weathering of the rock, it contain a inorganic salt and organic component and gravels, soil, solid stones and slits and clay, like that. இது ஃபுல்லாவே டெக்னிக்கல் டேர்ம்ஸ் ஃபார் த சாயில். இதுல சாயில்ல தான் என்ன இருக்கும், பிளான்ட்ஸ். இந்த இடத்துல டாப் மோஸ்ட்ல பிளான்ட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் அதுல மெயினா இருக்கக்கூடியது என்ன, ஸ்கேல்லாம் வருது புதுசா. 1 minute. ஓகே, சோ அதுல வந்து நம்ம சாயில் பத்தில அப்பர் மோஸ்ட்னு சொன்னோம். இட் கண்டெயின் த இன்ஆர்கானிக் சால்ட்ஸ் அண்ட் ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ், சாலிட் ஸ்டோன்ஸ், ஸ்லிட்ஸ் எல்லாம் இருக்கும். இதுல பிளான்ட்ஸ், இந்த இடத்துல பிளான்ட்ஸ் இருக்குன்னு வச்சோன்னேன். அண்ட் பர்ரோயிங் மோட் ஆஃப் லைஃப்ல ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் பிரசன்ட் இன் தட். சரியா? நிறைய லிவிங் ஆர்கானிசம் ஃபுல்லாவே இதுல இருக்கும். அதே நம்ம என்னென்ன லிவிங் ஆர்கானிசம் ஒரு சாயில்ல தான் எல்லா விஷயமே இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள், ரைட்? சோ இதுல ஃபார்மேஷன் ஆஃப் சாயில் தான் நம்ம என்ன சொல்றோம், பீடோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சாயில் டைப்ஸ் இருக்குது. அது முன்னாடி ஒரு பிக்சர் காமிச்சேன். சாயில் டைப்ல நிறைய சாயில் டைப் இருக்குது. சரியா? இதுல ரெசிடுவல் சாயில், சும்மா என்னென்ன சாயில் சும்மா அப்படியே இதெல்லாம் பெருசா நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது சார். சும்மா ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஃபார்மேஷன் ஆஃப் வெதரிங் அண்ட் பீடோஜெனிசிஸ் ஆஃப் ராக், பர்டிகுலர் பிளேஸ்ல வெதரிங்னா ஒரு ராக்ல இருந்து அப்படியே உதிர்ந்து விழுது பாத்தீங்களா, அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா ரெசிடுவல் சாயில் அப்படின்னு சொல்றோம். இது டிரான்ஸ்போர்ட்டட் சாயில் அப்படின்னா இதுல 4 டைப் இருக்கு. டிரான்ஸ்போர்ட்டட், ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்துக்கு மைக்ரேட் ஆகிறதான் டிரான்ஸ்போர்ட்டட். சரியா? அப்ப இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து அலுவல் சாயில் சொல்றது, டு கவர் அபவுட் தட் 140 மில்லியன் ஹெக்டேர்ஸ் இன் இந்தியாவில் அந்த அளவுக்கு இருக்கான். குஜராத் பெயின் இதெல்லாம் சும்மா லைட்டா பார்த்தோம் சார். இந்தியன் சாயில் டெபிசியன்சி, ஆனா இங்க பெருசா இதுல நைட்ரஜன், ஹியூமஸ் எல்லாம் நிறைய இருக்காது. ஹியூமஸ்னா உங்களுக்கு தெரியும், ஒரு மக்கிய குப்பை அப்படி சொல்றது. இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பின்னாடி நான் சொல்றேன் நானு. அப்ப சிம்பிளா இது இந்த அலுவல் சாயில்னு சொல்றது டிரான்ஸ்போர்ட் பை வாட்டர். நம்ம அந்த ஆற்றங்கிற ஓரங்கள்ல இருக்குல்ல, அது நல்ல ஒரு சத்துள்ள மண்ணா சொல்லுங்க, கிடையாது. ஒரு ஹியூமஸா கிடையாது. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் கேட்டகரி. சரி, அடுத்து கோலிவன் ஆயில்னு சொல்லுறது, இதுல லூம், சாண்ட், கிளே ஆயில் தான் சொல்லியிருக்கேன். இது வந்து என்ன, டிரான்ஸ்போர்ட்டட் பை கிராவிட்டி. அதுமாதிரி ஒரியன், இது வந்து டிரான்ஸ்போர்ட்டட் பை ஏர். அந்த கிளேசியல் டிரான்ஸ்போர்ட்டட் பை த ஸ்லிப்பரி கிளேஸ், ஐஸ் கட்டிகள் மூலம் சாயில் ஒரு இடத்துல இன்னொரு மைக்ரேட் ஆகுது. ஸோ சாயில் காம்பனன்ட் ஆஃப் த எர்த் வி கேன் சே தட் லித்தோஸ்பியர். இல்ல கிரஸ்ட், மேண்டில், கோர் அப்படின்னா நிறைய லேயர்ஸ் இருக்கும். இந்த இதுதான் நிறைய லேயர்ஸ், ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படி நிறைய வந்து லேயர்ஸா இதுல இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாமும் சாயில் ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு தெரியும். பிசிக்கல் ஃபேக்டர் அண்ட் கெமிக்கல் ஃபேக்டர்ஸ் ஆர் கண்டிஷன்ஸ் இஸ் தேர். தட்ஸ் இதை பத்தி படிக்கிறது பேர் தான் எடாபிக் ஃபேக்டர், எடப்பாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சாயில்ல உள்ள பிசிக்கல் கெமிக்கல் கண்டிஷனை பத்தி படிக்கிறது தான் எடப்பாலஜி. அந்த ஃபேக்டர் பேரு எடாபிக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றோம். மேஜர் குரூப் ஆஃப் சாயில் இன் இந்தியா. இந்தியாவில் என்னென்ன டைப் ஆஃப் சாயில் இருக்குன்னா, நிறைய டைப் இருக்கு. அதுல வந்து ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா, அலுவல் சாயில், இதுதான் ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் குரூப்பா. பிளாக் சாயில் சொல்றது பாத்தீங்களா, அது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் குரூப். மெயின்லி வந்து மகாராஷ்டிரா, கர்நாடகா, எம்பி, மத்திய பிரதேசம் அங்க நிறைய இருக்குமா. டீப் பிளாக் சாயில் வந்து இந்த கோதாவரி, தப்தி வேலியில இருக்குமா. மீடியம் பிளாக் சாயில்ல வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸ் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் சரியா.
மோஸ்ட்லி இந்த காட்டன் கல்ச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமா. ரெட் சாயில் டீப் அண்ட் ஃபெர்டிலிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ரெட் சாயில் இட்ஸ் சூட்டட் ஃபார் வெரைட்டி ஆஃப் கிராப். நம்மளே வந்து ஒரு வீடு கட்டினா ஒரு இடம் வேணா ரெட் சாயிலுக்கும் பிளாக் சாயிலுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ரெட் சாயில்னா அது ரேட் அதிகமா இருக்கும். பட் இப்போ ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. எல்லா பில்லரை போட்டு என்ன சாயில் இருந்தாலும் சரி, ஈவன் தட் மாங்குரூஸ் இருந்தாலும் அந்த இடத்துல பில்டிங் எழுப்பிடுறாங்க நம்ம ஆளுங்க. சரியா? பர்டிகுலர் தட் அயன் கண்டென்ட் அதிகமா இருக்கும். தமிழ்நாடு, கர்நாடகா, ஊபி, ராஜஸ்தான் அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க. latitude of the soil, it occupies the 4% of the total land of India generally. It's a clay components of the soil generally. இது வந்து நிறைய மெத்தட் இருக்குது டு மெஷர் பண்ணுற பெர்மனன்ட் பேலன்ஸ் மெத்தட்னு ஒரு மெத்தட் இருக்குதா. சரியா? ஸோ இதுல வந்து அந்த நான் ஹியூமஸ் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இதுல ஒரு முக்கியமான வேர்டு இருக்குது. இதுல சில டெக்னிக்கல் டேர்ம் இருக்குது. அன்டிகம்போஸ்டு ஆர்கானிக் மேட்டர், அதாவது தமிழ்ல சொல்லணும்னா சரியாக மக்காத குப்பைகள் அப்படின்னு சொல்றது. சரியா? அதுக்கு பேர் தான் லிட்டர், LITTER. சரியா? அது இந்த லிட்டரே 3 டிஃப்ரெண்டா அந்த 3 லேயரா அதை பிரிக்கிறோம் சார். லிட்டரே வந்து இந்த லிட்டர்ன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, LITTER லிட்டர்ஸ். ஸோ இது 3 டிஃப்ரெண்ட், அதாவது இது வந்து அன்டிகம்போஸ்டு ஆர்கானிக் மேட்டர். அப்போ ஃபர்ஸ்ட் L லேயர், F லேயர், அடுத்தது H லேயர். இது ஜென்ரலா அன்டிகம்போஸ்ன்னு சொல்றோம். இப்போ ஒரு ட்ரீக்கு கீழே மேல் டாப்ல அந்த மண்ணுக்கு மேல இருக்கும் பாத்தீங்களா, அப்ப லீஃப் அதெல்லாம் விழுந்திருக்கும். அப்ப இதை எல் லேயர், அப்ப லீஃப் பார்க் அந்த மாதிரி ஃபுல்லா இருக்கும். அதுக்கு பேர் எல் லேயர்னே வச்சிருக்கோம். அப்ப அதுக்கு அடுத்து ஒரு சாயில அடுத்த லேயர் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் ஒரு பார்ஸ்லி ஃபெர்மெண்டட் பிளான்டட் இருக்குமா, அதுதான் எஃப் லேயர்னு சொல்றது. அதுக்கு அடுத்த உள்ள லேயர் தான் பக்காவா ஃபெர்மெண்ட் மக்கி, தமிழ்ல சொன்னா மக்கிய குப்பையா இருக்கும். இதுக்கு பேர் தான் ஹியூமஸ், மக்கிய குப்பை அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? ஒரு நிமிஷம் இந்த பாத்தீங்களா, இதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த ஹியூமஸ் அண்ட் ஆர்கானிக் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இது ஒரு ஸ்டெப், இது ஒரு ஸ்டெப், இது ஒரு ஸ்டெப், அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் சேர்ந்ததுதான். இதெல்லாம் இந்த 3 தான் ஃபர்ஸ்ட் கேட்டகரி தான். இந்த 3 தான் நம்ம என்ன சொன்னா லிட்டர்னு சொல்றோம். அதுக்கடுத்து the day slowly when it's a partially decomposed, that is we are called as a DUFF. fully decomposed தான் நம்ம என்ன சொல்றோம், ஹியூமஸ். பக்காவா டீகம்போஸ் ஆயிருக்கும். that's a formation of humus, we are called as a humification சொல்லுவாங்க. இந்த ஹியூமஸ் தான் என்னவா மாறும்னா சார், மினரல்ஸா மாறும். இந்த மினரல்ஸ் தான் பிளான்ட் வந்து எடுத்துக்கும். that's a mineralization, தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அப்ப ஒரு லீஃப், ஒரு சாதாரண லிட்டர் வந்து ஒரு லீஃப் அண்ட் பார்க் கொஞ்சம் பார்ஸ்லி ஃபெர்மெண்டட், ஹியூமஸ் தான் மினரலைசேஷனா மாறும். இதுதான் பிளான்ட் எடுத்துக்கிறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். இந்த லூம் சாயில்ஸ் ஜெனரலி த மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் பிளான்ட்ஸ். இதுல நைட்ரஜன் பிக்சேஷனுக்கு, அந்த சாயில் குரோத்துக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல அஸ்டோபாக்டர், கிளாஸ்டிடியம், ரைசோபியம், ஈவன் த ப்ளூ கிரீன் ஆல்கை, அனாஸ்டாக்கு, அனாபினா, இது எல்லாமே வந்து சாயில்ல உள்ள பாக்டீரியங்கள் நைட்ரஜன் பிக்சேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதுமாதிரி ஈவன் தட் விண்ட் வெலாசிட்டி டு மெஷர் பண்றது அனிமோமீட்டர்னு ஒன்று இருக்கும். அதை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். இதுல நிறைய லேயர் இருக்கு சார். டாப் மோஸ்ட் லேயர் OAE. ஸோ இது வேணா சும்மா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து, இந்த அளவுக்கு டீப்பா கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்னென்ன லேயர் இருக்கு. அப்படியே கீழே வர 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 எப்படி இருக்கு, இந்த இதோட எக்ஸ்பென்ஷன் ஃபுல்லா இருக்கு பாருங்க. சரியா? ஃபுல்லாவே கீழே வர விட ஃபுல்லா ராக்கா இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு சாயில் ரிலேட்டடா உள்ள விஷயங்கள் எல்லாமே. ஓகே, ரைட். அடுத்தது இது வந்து ஒன் ஆஃப் த ஏபயாட்டிக் ஃபேக்டர். ஃபர்ஸ்ட் வந்து சாயில். ரெண்டாவது ஏபயாட்டிக் ஃபேக்டர் என்ன பார்க்க போறோம்னா வாட்டர். ஸோ வாட்டர் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஏபயாட்டிக் ஃபேக்டர் தான். சரியா? ஏன்னா வாட்டர் பொறுத்தளவு இதுல நிறைய டைப் ஆஃப் வாட்டர் இருக்கும். இதுவும் வாட்டர் ரிலேட்டடா உள்ள விஷயங்கள் தான் ஒன்று பார்ப்போம். சரி. ஸோ இதுல வந்து யூனோ வெரி வெல், சாயில்ல இல்லைன்னா லித்தோஸ்பியர்ல இருக்கக்கூடிய வாட்டர் தான் நம்ம ஹைட்ரோஸ்பியர்னு சொல்றோம். எசென்சியல் டு ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஓகே. ஸோ இதுல வாட்டர், இந்த ஒரு சின்ன படம் போட்டுருக்கேன் பாருங்க. இந்த பிக்சர் ஞாபகம் வரும், UGTR கேட்டாங்க. ஆக்சுவல் டர்பிடிட்டியை பத்தி அளக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அவ்வளவுதான். டர்பிடிட்னா களங்கள், the suspended materials in water to prevent the penetration of the light. அப்ப the opposite to the transparency, that is called turbidity. We can measure the circuit disk. இந்த மாதிரி பிளாக்கா இங்க ஷேடா பிளாக் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க, இங்க ஒயிட் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க இந்த சைடு. சரியா? இந்த சைடு இந்த ப்ளூவா ஷேட் பண்றது தான் பிளாக்கா ஷேட் பண்றேன், பிளாக் பெயிண்ட். அப்ப இதை நம்ம ஒரு பெரிய ஒரு தொட்டியோ இல்ல ஏதோ ஒரு வெசலோ இதை உள்ள அப்படியே கொண்டு போனா அந்த ஒயிட் பிளாக் எவ்வளவு தூரம் அந்த தெரியுதோ அதை வச்சுதான்
லாஸ்ட் வரை கொண்டு போய் பக்காவா தெரிஞ்சா நல்லா டிரான்ஸ்பரண்டா இருக்கு, இல்ல டர்பிட்டி கலங்களா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. இது இந்த யூஜில கேட்டாங்க, இது என்ன டிஸ்க், அந்த டிஸ்க் பேர் என்னன்னு. சரியா, இது அது தெரிஞ்சுக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு எடுத்துட்டா ஹார்ட் வாட்டர், சாஃப்ட் வாட்டர், மெயினா 2 டைப் இருக்கு. ஹார்ட் வாட்டர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், it does not give that foam with the soap, it contain that a lot of salt. Soft water they produce the foam with the soap, அவ்வளவுதான். சரியா, இதுல ஹைக்ராஸ்கோபிக் வாட்டர், சரி இதுல கண்டிப்பா கொஸ்டின் வரும், வந்திருக்கு, நல்லா பாத்துக்கணும். இந்த ஏரியால ஹை வாட்டர்ல நிறைய டைப் இருக்கு. ஹைக்ராஸ்கோபிக் வாட்டர், கேபிலரி வாட்டர், சரியா. அடுத்தது கம்பைன்டு வாட்டர். கொஸ்டின் கேட்டா அந்த 3ல தான் கொஸ்டின் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹைக்ராஸ்கோபிக் வாட்டர், கேபிலரி வாட்டர், அடுத்தது கம்பைன்டு வாட்டர். இது நான் பிக்சரை வச்சு சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். ரைட், இப்போ ஒண்ணு நான் பார்ப்போம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஹைக்ராஸ்கோபிக் வாட்டர், பிசிக்கலி பவுண்ட் ஆன் சாயில் பார்ட்டிகல். யூஸ்வலி அப்ப கவனிங்க, இதெல்லாம் சாயில் பார்ட்டிகல்ஸ். ஓகேவா, இப்ப நான் பணம் வரைகிறேன் பாத்தீங்களா, இதெல்லாம் சாயில். நல்லதில்லை. சரி, அன்மியூட் பண்ணுங்க சார் அவங்கள. ஹைக்ராஸ்கோபிக் வாட்டர், இந்த பிசிக்கலி பவுண்ட் இன் த சாயில் பார்ட்டிகல் அப்படின்னா என்ன மீனிங் சார்? இந்த இது இந்த பிளாக் கலர்ல போட்டிருக்கேன்ல, இதான் ஒரு சாயில் பார்ட்டிகல், மண் துகள். இந்த துகளுக்கு உள்ள வாட்டர் இருக்கும், இதுக்கு பேரு தான் ஹைக்ராஸ்கோபிக் வாட்டர். ஹைக்ராஸ்கோபிக் வாட்டர், இதான் கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. சன் that physically bounded on the soil particle usually. So அப்ப இந்த வாட்டர், ஹைக்ராஸ்கோபிக் வாட்டர் வந்து plants are not utilized, it's not available to plant எடுத்துக்கிட முடியாது. சரியா, ரைட். அடுத்து என்ன பார்க்க போறோம்னா capillary water, the water molecules in between the soil particle. இந்த ஏரியா, இந்த ப்ளூல ஷேட் பண்றேன் பாருங்க, இந்த ப்ளூல ஷேட் பண்றேன்னா இது 2 வாட்டர் மாலிகுல், 2 சாயில் பார்ட்டிகல்ஸ்க்கு நடுவுல இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு வாட்டர். இப்படி 2 சாயில் பார்ட்டிகளுக்கு நடுவுல இருக்கிறது பேர் தான் கேபிலரி வாட்டர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. It is available to that it's availed to form that what this waters are easily to absorb the plants. The plants are concerned that. இதுதான் சார் கொஸ்டின். சரியா, அடுத்தது சொல்றேன் சார், கம்பைன்டு வாட்டர். இது என்ன சார் கம்பைன்டு வாட்டர்? The chemically bound the water with hydrophilic chemical compounds. ஏதோ ஒரு கெமிக்கலோட பவுண்டா இருக்குமா, the water molecule held in that sulfate, silicate, அந்த கெமிக்கலோட சேர்ந்து இருந்தா அதுக்கு பேர் தான் கம்பைன்டு வாட்டர். சரியா, சோ மோஸ்ட்லி கொஸ்டின் என்னங்க, நிறைய எக்ஸாம்பிள் கேட்ட கொஸ்டின் சொல்றேன், எந்த விதமான வாட்டர், என்ன டைப் ஆஃப் வாட்டர் வந்து பிளான்ட் யூட்டிலைஸ் பண்ணும், இதுதான் கொஸ்டின். கேபிலரி வாட்டர், ஹைக்ராஸ்கோபிக் வாட்டர், கம்பைன்டு வாட்டர் அப்படின்னு வேற ஏதாவது கொடுக்கலாம். கேபிலரி வாட்டர் இது ஆன்சர், மைண்ட்ல வச்சுக்கோங்க. கேபிலரி வாட்டர் தான் என்ன செய்யும், ஏன்னா அப்ப ஒரு இது எப்படி சார்னா, இந்த ஒரு வாட்டர் மாலிகுல், ஒரு இது ஃபுல்லா இது வந்து என்னதுன்னா ஒரு மண் துகள், இதுல உள்ள வாட்டர் வந்து வேறு வந்து உள்ள போகாதாம். இன் பிட்வீன் தட் water molecule, in between the soil particles is there, no, இந்த வாட்டர் அந்த ப்ளூ கலர் ஷேட் பண்ணிருக்கலாம், அதுதான் பிளான்ட்ல அந்த வேர் தூவிகள், வேர்கள் அதெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, சோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரிலேட்டட் அபவுட் தி 3 டைப்ஸ் ஆஃப் வாட்டர். ஓகே, ரைட். அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா தெர்மல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். சார் டிஆர்பில போன வருஷம் கூட ஐ திங்க் இதுக்கு ரிலேட்டடா கொஸ்டின் வந்தது, 2019 வந்தது. தெர்மல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், இது என்ன சார் தெர்மல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு என்ன சார் அப்படின்னு கேட்டா, so you know very well this is the sun. Okay, so இதுல 3 முக்கியமான லேயர் இருக்கும், 3 layers. so first topmost layer தான் நம்ம என்ன சொன்னோம், எபிலிம்னியான். bottommost layer பேரு ஹைப்போலிம்னியான். middle most layer பேரு தெர்மோக்ளைன் ஆர் மெட்டாலிம்னியான். மெட்டானாவே மிடில். சரியா, சோ இது எப்படி சார் பேர் வச்சிருக்காங்கன்னா, இப்ப உங்களுக்கு தெரியும் சன்லைட், இந்த சன்லைட் வந்து இதுல வரும். ஓகேவா, சன்லைட் இந்த மாதிரி எக்ஸ்போஸ் ஆகும். அப்ப இந்த சன்லைட் எவ்வளவு தூரம் வந்து பெனட்ரேட் ஆகுது, அதை வச்சு இந்த பேர் வச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இதுல 21 டிகிரி டு 27 டிகிரி செல்சியஸ், இது வந்து 7 டிகிரி செல்சியஸ்,
இது 5 டிகிரி செல்சியஸ். போக போக டெம்பரேச்சர் குறையும், உங்களுக்கு தெரியும். இது டெப்த்துக்கு போக போக ஒரு பாண்டு இல்லைன்னா ஒரு லேக் அந்த மாதிரி கூட எடுத்துக்கோங்க. சரியா? அப்ப டாப் மோஸ்ட் லேயர் பேர் தான் எபிலிம்னியா. இங்க வந்து லைட் வந்து நல்லா பெனட்ரேட் ஆகும். தெர்மோக்ளைன் மெட்டாலிம்னியான ஓரளவு தான் லைட் பெனட்ரேட் ஆகும். ஹைப்போலிம்னியான லைட்டே பெனட்ரேட் ஆகாது, அந்த அளவுக்கு போகாது. அப்ப தெர்மோனா ஓரளவு இங்க வார்மாவே இருக்கும், ரொம்ப பிளக்சுவேஷன் இருக்காது. ரொம்ப பிளக்ஸ் மெட்டாலிம்னியான டெம்பரேச்சரோ லைட் வந்து ரொம்ப பிளக்சுவேஷன் இருக்காது. இங்க வந்து ஓவரா இருக்கும், இல்லைன்னு ரொம்ப கம்மியா இருக்கும். எபிலிம்னியால இங்க இருக்கவே இருக்காது. ஸோ இது இந்த வார்த்தையும் ரொம்ப முக்கியமானது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ரைட். த அட்மாஸ்பியரிக் ஹியூமிடிட்டி இட்ஸ் மெஷர்ட் பை அட்மாஸ்பியர்ல ஹியூமிடிட்டி இருக்கும். வாட்டர் தான் இப்ப நீ கூலா இருக்கு, இன்னைக்கு என்ன சார் 103, 105, 110 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னா என்ன காரணம்? இவ்வளவு ஹீட்டா இருக்கு, என்ன காரணம்? ரீசன் வந்து என்னது? அட்மாஸ்பியர்ல ஹியூமிடிட்டி இல்ல. ஹியூமிடிட்டினா வாட்டர் மாலிகுல் இல்ல. இப்ப ஏசி ரூமுக்குள்ள வந்தோடனே அது கூலா இருக்குன்னா நான் சுத்தி இருக்கிற அந்த ரூமுக்குள்ள என்ன இருக்கும்? மாய்ஸ்சர் வாட்டர் இல்லாம அதுல வந்து டிராப்லெட் வாட்டர் டிராப்லெட் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு கூலா இருக்குது. அதான் மாய்ஸ்சர் சொல்றோம். சரியா? ஹியூமிடிட்டி அட்மாஸ்பியரிக் டு மெஷர் தட் ஹைக்ரோமீட்டர். சரி, வாட்டர் வேப்பர்னு தெரியும். இந்த பிரசன்ட் ஆஃப் போர் ஸ்பேசஸ் இன்டு தட் வாட்டர் சாலிட். சார் அவங்களை மீட் பண்ணுங்க. அதே மாதிரி இதுல நிறைய டைப் ஆஃப் வாட்டர் டயக்ராம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? எஸ், நிறைய டைப் ஆஃப் வாட்டர் இருக்குது. இதுல வந்து ஃபீல்டு கெப்பாசிட்டி, வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி, பெர்மனன்ட் வெல்டிங் பர்சன்டேஜ், இதுல ஒரு 3 முக்கியமான ஒரு கேட்டகரி இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஃபீல்டு கெப்பாசிட்டி, வாட்டர் ஸ்டேட்டஸ் ஆஃப் த சாயில். ஒரு சாயில்ல எவ்வளவு வாட்டரை இருத்தி கொள்கிறது தமிழ்ல சொன்னா, இல்லைன்னா அப்சர்வ் பண்ணுது, இல்ல அப்சர்வ் பண்ணாம அப்படியே போயிருதா, அதை ஆன் தி பேசிஸ் we are classified into that. Field capacity, the amount of water to retain that unit of weight undisturbed soil after the complete the drainage of under control that condition of the. ஒரு மழை பெய்யுது, ஃபுல்லாவே டிரைனேஜ் ஆயிருது, அந்த இடத்துல தண்ணி கட்டல, அங்க உள்ள ஒரு குறிப்பிட்ட அளவு மண் எடுத்து அந்த மண்ணுல எவ்வளவு வாட்டர் இருக்கு, அப்ப அதான் அதோட கெப்பாசிட்டி. இதை ஃபீல்டு கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? எவ்வளவு ஃபீல்டு கெப்பாசிட்டி இந்த இருக்கு, ஃபர்ஸ்ட் டைட்லயே அதான் ஃபீல்டு கெப்பாசிட்டி. அப்ப இதுல மெட்டீரியல் அவ்வளவு ரொம்ப இதா இருக்காது. இந்த ஒரு ஃபைன் சாண்ட் இருக்கு, லூமி சாண்ட் எப்படி இருக்கு, ஒவ்வொன்றுல எவ்வளவு ஃபீல்டு கெப்பாசிட்டி இருக்கு, எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. அப்ப வாட்டரை இருத்தி வைத்துக் கொள்ளும் திறமைன்னு சொல்லக்கூடாது, திறன், கெப்பாசிட்டி. அப்போ ஒவ்வொரு சாயிலுக்கும் அது டிஃப்ரெண்ட் ஆகுது. இதுதான் ஃபீல்டு கெப்பாசிட்டின்னு சொல்லக்கூடியது. சரியா? இது டெக்னிக்கல் டேர்ம் என்ன சார்னு கேட்டா, அந்த ஃபீல்டு கெப்பாசிட்டிக்கு தட்ஸ் a ஹோலார்ட் டெக்னிக்கல் டேர்ம். இந்த ஃபீல்டு கெப்பாசிட்டிக்கு என்ன சொல்லுவோம்னா, மெட்டீரியல் கொடுத்துருப்போம் பாருங்க, கோலார்ட்னு கொடுத்துருப்போம். சரியா? ரைட். வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டின்னா எவ்வளவு வாட்டரை இருத்து வச்சு, இது வந்து எப்படின்னா த அமௌண்ட் ஆஃப் கேபிலரி வாட்டர், மீனிங் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது அப்படி நான் சொல்றேன், அது எவ்வளவு வெயிட் அங்க இருந்துச்சுன்னு சொல்றோம். ஒரு சாயில் பார்ட்டிகிள்குள்ள, இங்க அப்படி கிடையாது, in between the soil particle, capillary water to retain by that unit of weight in the soil under the controlled conditions. இதுக்கு என்னதான் நம்ம சொன்ன வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி. ஏன் சார் அதுக்கும் அது ஃபீல்டு கெப்பாசிட்டி சாயில் பார்ட்டிகிள்குள்ள, இது இன் பிட்வீன் த பார்ட்டிகிள்குள்ள. அப்ப இதுதான் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. இந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி தான் நம்ம செசார்ட்னு சொல்லுவோம். இதுதான் வந்து ஒரு பிளான்ட் வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும், ஞாபகம். அடுத்த பெர்மனன்ட் வெல்டிங் பர்சன்டேஜ்னு சொல்லக்கூடியது, இது வந்து பிடபிள்யூபின்னு சொல்லுவது. த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் டு எக்ஸ்போஸ் இன் த பர்சன்டேஜ் ஆஃப் ட்ரை வெயிட் ஆஃப் த சாயில் when the plant has the just sad in that permanent welting. அதாவது நல்லா காஞ்சிருச்சு, அந்த மண்ல இருந்து எடுத்து அதுல எவ்வளவு வாட்டர் இருக்கு அப்படின்னு பாக்குறது, இதான் வெல்டிங் கோஎஃபிஷியன்ட். இதுக்கு பேரு எக்கார்ட் அப்படின்னு சொல்றது. இந்த 2வது பாயிண்ட் சொல்லி பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் பேர் வந்து செசார்ட், இது எக்கார்ட். அப்ப ஈஸியா நம்ம வந்து இந்த பெர்மனன்ட் வெல்டிங் பர்சன்டேஜ் தட் கேன் ரெஃபர்ட் அஸ் ஹைட்ரோஸ்கோபிக் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து ஹைட்ரோஸ்கோபிக் வாட்டர்னு சொல்லுவாங்க. சரி, இது வேற என்னதாவது வாட்டர் இருக்கா சார் அப்படின்னு கேட்டா, வேற இதுல வந்து மெட்டபாலிக் வாட்டர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பிசியாலஜில இந்த வாட்டர் சொல்லியிருப்பேன். அது என்ன சார், இப்ப நம்ம பாடியில வந்து மெட்டபாலிசம் நடக்கும், புரோட்டீன், கார்போஹைட்ரேட், லிப்பிட். அப்ப பாருங்க, ஒரு கிரப் சைக்கிள், கால்வின் சைக்கிள், கிளைகாலிசிஸ், அப்ப வாட்டர் மாலிகுல் ரிலீஸ் ஆகுது பாத்தீங்களா. அப்போ ஒரு புரோட்டீன் மெட்டபாலிசம் நடக்கும்போது, ஒரு கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் நடக்கும்போது வாட்டர் மாலிகுல் ரிலீஸ் ஆகுது பாத்தீங்களா, that water we are called as a metabolic water. Mostly the ant and the kangaroo rat
It depends on the small amount of water to increase that byproduct of that metabolism. You know very well that kangaroo range, even the ant, they never drink the water. தண்ணியே குடிக்காத விலங்கினம் அப்படின்னு படிச்சிருக்கீங்க. அப்ப தண்ணியே குடிக்காம எப்படி சார் வாழும் அப்படின்னு கேட்டா, they can survive with help of that metabolic water. அதுல இருந்து கிடைக்கக்கூடிய வாட்டரை வந்து இது ரிப்ளேஸ் பண்ணிக்கிட்டு லைஃப் லாங்கா இருக்கும்னு சொல்றாங்க. ஹைக்ராஸ்கோபிக் ஸ்கின்ல சில இதுல வந்து லிசர்ட் இருக்குது, இந்த ஸ்பின்னி லிசர்ட்னு ஒன்று இருக்குது. அது வந்து அட்மாஸ்பியர் உள்ள ஒரு மாய்ஸ்சரை அப்படியே ஸ்கின் மூலம் எடுத்துக்கிடுமா, அது ஒரு சரியா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர், இது ஏற்கனவே பயோகெமிஸ்ட்ரியில நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர் படிச்சிருப்பீங்க. பயோகெமிஸ்ட்ரி சில பேர் அட்டன் பண்ணிருப்பீங்க, சில பேர் தான் நடத்துவேன் சரியா. ஸோ அந்த பயோகெமிஸ்ட்ரியில வந்து வாட்டரோட வாட்டர்ல இருந்து யூனிட் 2 ஒரு கொஸ்டின் ஷியோர் வாட்டர் தான். அதுல இங்கேயும் லைட்டா வரும் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர். ஏன்னா வாட்டர் இஸ் பெஸ்ட் சால்வெண்ட். இந்த யூனிட் 2019 கேட்டாங்க. இது 2019 இந்த யூனிட் இல்ல, 2வது யூனிட் பயோகெமிஸ்ட்ரி வாட்டர் ரிலேட்டடா கேட்டிருந்தாங்க. யூனிவர்சல் சால்வெண்ட், இட் கண்டெயின் த செவரல் மினரல்ஸ் அண்ட் கேஸ். இட்ஸ் அ கேசஸ் டு நீட் தட் பில்ட் அப் தட் புரோட்டோபிளாசம். வாட்டர் இஸ் அ மீடியம் டு டிசால்வ் தட் அக்வாட்டிக். ஏன்னா அக்வாட்டிக்னா வாட்டர் இல்லைனாவே அக்வாட்டிக் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. அப்ப அந்த அக்வாட்டிக் ஆர்கானிசம் எதை ரெஸ்பிரேஷனுக்கு எடுத்துக்கிட்டோம், நம்ம அட்மாஸ்பியர்ல ஆக்சிஜன், அக்வாட்டிக் வந்து டிசால்வ்டு ஆக்சிஜன், வாட்டர்ல உள்ள டிசால்வ்டு ஆக்சிஜன். தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர், யூ நோ வித் த ஹை ஸ்பெசிபிக் அண்ட் லேட்டன்ட் ஹீட். ஸ்பெசிபிக் ஹீட் சொல்லக்கூடியது the number of calories to record that increase the temperature of 1 ml of water through the 1 degree Celsius. Other than the 1 calorie to maintain that thermal satisfied. The pond, lake, sea, ஒவ்வொன்றுக்கும் ஒரு மெயின்டைன் பண்ணது. நான் சொன்ன ஹைப்போலிம்னியான், மெட்டாலிம்னியான், தெர்மோக்ளைன், அது ஒவ்வொன்று அது எவ்வளவு ஹீட்டை மெயின்டைன் பண்ணுதோ அதை வச்சு தான் சொல்றாங்க. லேட்டன்ட் ஹீட்னு சொல்றது இந்த குவான்டிட்டி ஆஃப் த ஹீட் ரெக்வயர்ட் டு சேஞ்ச் தட் த சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் தட் சாலிட் டு லிக்விட். அதாவது ஒரு சாலிடா இருக்கிற வாட்டர் ஒரு லிக்விடா மாறுறதுக்கு எவ்வளவு ஹீட் தேவைப்படுது, இல்ல லிக்விட்ல இருந்து ஒரு கேசியஸா மாறுறதுக்கு எவ்வளவு ஹீட் தேவைப்படுது. அப்ப ஹீட் டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் இன் தட். ஓகே ரைட். சர்ஃபேஸ் டென்ஷன், ஹையஸ்ட் சர்ஃபேஸ் டென்ஷன் இன் த காமன் சப்ஸ்டன்ஸ் எக்ஸப்ட் மெர்க்குரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. விஸ்காசிட்டி, த வாட்டர் ஹை விஸ்காசிட்டி, பர்டிகுலர் அக்வாட்டிக் அனிமல்ஸ் ஆர் மெக்கானிக்கல் டிஸ்டர்பன்ஸ் இன் தட். டென்சிட்டி உங்களுக்கு தெரியும், த வாட்டர் ஹெவியஸ்ட் அட் த 4 degree Celsius. த ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் 0 degree, சீ வாட்டர் வந்து 2.5 degree இருக்குமா. ஸோ ஐஸ் கேன் பி அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் ஒரு ஐஸ் வந்து சீல அப்படியே ஃப்ளோட் ஆகுது. ஒரு கடல்ல வந்து ஐஸ் வந்து மேல மிதக்கிறதுக்கு காரணமே இதுதான், அந்த டென்சிட்டி தான் சரியா. ஹீட் கண்டக்ஷன், எஸ் ஹையஸ்ட் ஹீட் கண்டக்ஷன், ஹீட் வில் பி கண்டக்டட் டு தட் வாட்டர் ப்ராப்பர்ட்டிஸ் சரியா. ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு எப்படி அயன் கண்டக்ட் பண்றதோ அதே மாதிரி ஹீட்டையும் வாட்டர் வந்து கண்டக்ட் பண்ணும் சரியா. சலினிட்டி, அதாவது உப்பு தன்மைன்னு சொல்லக்கூடியது. ஆல்மோஸ்ட் சால்ட் லேக் இருக்குது, எவ்வளவு இருக்கோ அதை வச்சு நம்ம சொல்றோம். டிரான்ஸ்பரன்சி, அந்த டர்பிடிட்டி வச்சு சொல்றோம். ப்ரெஷர், யூ நோ வெரி வெல், இன்க்ரீஸ் த டெப்த், ப்ரெஷர் ஆல்சோ இன்க்ரீஸ். ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அபவுட் தட். வாட்டர் பார்த்தோம், அதுக்கு முன்னாடி வந்து சாயில் பார்த்தோம் சரியா. 2 ஏபாட்டிக் ஃபேக்டர். அடுத்தது முக்கியமான ஏபாட்டிக் ஃபேக்டர் என்னன்னா டெம்பரேச்சர். பேஜ் நம்பர் 11ல இருக்கும் சார் சரியா. டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் வந்து கொஸ்டின் வரலாம். லைட் நல்லா வச்சுக்கோங்க, லைட் நீ நடத்தல, லைட் டெம்பரேச்சர் மோஸ்ட்லி, ஏன்னா சாயில் அதுல லைட் டெம்பரேச்சர் வந்து கொஸ்டின் வருது சார். லைட் டெம்பரேச்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் கிடையாது. ஸோ டெம்பரேச்சர் இஸ் ஒன் ஆஃப் த ஏபாட்டிக் ஃபேக்டர். டெம்பரேச்சர் ஏன்னா அது ஒரு வெப்பநிலை அப்படின்னு சொல்றோம் டெம்பரேச்சர் சரியா. இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா அதுல பெருசா டயக்ராம்லாம் கிடையாது. டெம்பரேச்சர் இருக்கலாம், மெயினா நம்ம இந்த இதை வச்சு கூட நம்ம சொல்லலாம் ரைட். The ecological common ecological factor, it includes that frequently in the limiting factor for the growth and the distribution of that animal as well as plant. ஏன்னா டெம்பரேச்சர் வச்சு தான் ஒரு அனிமலா இருந்தாலும் சரி, பிளான்டா எந்த அனிமல் எங்க இருக்கணும், பிளான்ட் எங்க இருக்கணும், டெம்பரேச்சர்ஸ் ஒரு கீ ரோல் ஃபார் ஏபாட்டிக் ஃபேக்டர். ஸோ மெத்தட் டு மீட்டிங் தட் டெம்பரேச்சர் எக்ஸ்ட்ரீமிட்டி, அது தெரியும். the formation of that spores, cyst, seeds that capable of resistance to extreme of temperature. ஓவர் டெம்பரேச்சர் வரும்போது இந்த சிஸ்ட் ஃபார்ம் ஆகுது, சீடு, ஸ்போர்ஸ், அது எல்லாமே. Removal of water, some organism that physically change takes place in the tissue to prevent that freezing on the water, to increase that aromatic concentration. So certain dry seeds, even that germinating, even that after the exposure to the minus 190 degrees Celsius in 3 weeks, அந்த அளவுக்கு பண்ணாதான் அது வந்து அடுத்த ஸ்டேஜுக்கே போகும்னு சொல்லுவாங்க. இதுல சில டெக்னிக்கல் டேர்ம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப ஏரியா முக்கியமானது தான். ஹைபர்னேஷன்,
ஹைபர்னேஷன் உங்களுக்கு தெரியும், எஸ்டிவேஷன், ஹைபர்னேஷன். நிறைய எக்ஸாம் யூஜிபிஜி ரெண்டுலயுமே கேட்டிருக்காங்க. சரியா? அதாவது ஹைபர்னேஷன்னா விண்டர் ஸ்லீப். நல்லா ஞாபகம். ஹைபர்னேஷன்னா என்னன்னா விண்டர் ஸ்லீப், குளிர்கால உறக்கம். அப்ப கோல்டு பிளட்டட் அனிமல் த டார்மன்ட் டூரிங் தட் விண்டர் செஷன். அப்ப ஹிடம் தெம்செல்ஃப் இன் த கிராக்ஸ். அந்த மாதிரி ஒரு பயங்கர குளிர்காலம் வந்துருச்சு வச்சோமே, அந்த அனிமல் ஃபுல்லா அப்படியே இன்ஆக்டிவா வந்து என்ன செஞ்சிடும், ஒரு இடத்துல அப்படியே டார்மன்சி கண்டிஷன்ல இருக்கும். இதுக்கு பேர் தான் ஹைபர்னேஷன் சொல்லக்கூடியது, குளிர்கால உறக்கம். The factor to bring that hibernation animals, the gradually to decrease in the temperature. அப்ப டெம்பரேச்சர் ஓவர் அப்ப லேக். அப்ப என்ன சார், ஒரு இடத்துல ஸ்டார்வேஷன், அப்படியே ஒரு இடத்துல அப்படியே ரெஸ்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும். அப்ப the lack of food and starvation, பசிக்கும், ஃபுட் இருக்காது. அப்ப the inability to move one place to the another place. So அப்ப என்ன செய்யும், the dry food, the gradually to be disturbance that and eliminate that fat. பாடியில உள்ள ஃபேட்டை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அப்படியே சர்வை பண்ணுமா ஃபேவரபிள் சீசன் வர வரைக்கும். தட் இஸ் கால்ட் ஹைபர்னேஷன், விண்டர் ஸ்லீப். இதே இது எஸ்டிவேஷன், தட் இஸ் கால்ட் சம்மர் ஸ்லீப், கோடைகால உறக்கம். இந்த இப்பெல்லாம் இருக்குல்ல, காலையில வெளியே போவாங்க, இல்ல நைட்டு வெளியே போவாங்க, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்க முடியும். இது கோடைகால உறக்கம். இது உறக்கம்னு சொல்லக்கூடாது, தவறு. சரியா? இந்த பாக்கெட் மைஸ், கங்கார் ரேட், புரோட்டோப்டரஸ் உங்களுக்கு தெரியும், ஆப்பிரிக்கன் லங் ஃபிஷ், புரோட்டோப்டரஸ். ஸோ த டார்மசி இன் சம்மர் சீசன். நீங்க இது ரொம்ப இடத்துல பார்த்துருப்பீங்க. ஒரு உங்க ஏரியாவிலேயே ஒரு சின்ன பாண்டு இருக்கலாம், இல்ல சின்ன குளம்ல அந்த மாதிரி இருக்கலாம். அப்போ நிறைய மீன் வகைகள், ஃப்ராக் அதெல்லாம் இருக்கும். அதே கம்ப்ளீட்டா ட்ரை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே இருக்காது. நீங்க அப்படியே வெறும் ட்ரையா தான் இருக்கும். அப்ப அது எல்லாமே எங்க போயிருக்குன்னா, சிலது வந்து டார்மன்சி கண்டிஷன்ல வேற வேற ஸ்டேஜஸ்ல என்ன செய்யும், ஒரு ராக்குள்ளேயோ, ஒரு சகதின்னு சொல்றோம் பாத்தீங்களா, மண்ணுக்குள்ளேயோ அப்படியே ஸ்டார்வேஷன்ல ஒரு ரெஸ்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும். இதுதான் சம்மர் ஸ்லீப். சம்மர்ல அப்படியே ஒரு ரெஸ்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும். அப்ப அதுக்கு எப்ப ஃபேவரபிள் சீசன், ரெய்னி சீசன் வருதோ, இப்ப நீங்க ரெய்னி சீசன் வந்து உங்க ஏரியாலேயே பாருங்க, ஒரு பாண்டு இருக்கும், ஒரு ஃப்ராக் எதுவுமே இருக்காது. மழை பெஞ்ச உடனே அந்த பாண்டு நிறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட ஃப்ராகா இருக்கும், ஏகப்பட்ட இன்செக்ட்ஸ், ஃபிஷஸ். எப்படி வந்திருக்கும்? அதான் டார்மன்சி கண்டிஷன், எஸ்டிவேஷன். சம்மர் ஸ்லீப்ல இருந்து எமர்ஜ் அவுட் ஆகி ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது சம் இன்செக்ட், இன்வெர்டிபிரேட்ஸ், வெர்டிபிரேட்ஸ், ஈவன் ஸ்னைல், ஈவன் த லங் ஃபிஷ் ஸ்பெட் த சம்மர் இன்சைட் தட் குக்கூன் ஷேப்ல இருக்கும். சில இதெல்லாம் ட்ரை பாண்டுல அப்படியே குக்கூன் மாதிரி ஃபார்ம் பண்ணி கொடுப்பான். சரியா? அது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வார்ம் பிளட்டட் அனிமல். இதெல்லாம் பேசிக் கொஸ்டின் கேட்டிருக்காங்க நிறைய தடவை. ஹோமியோதெர்மிக் ஆர் வார்ம் பிளட்டட்ஸ் அப்படின்னு சொல்றது. அது என்ன சார்? எ ஸ்பெஷல் டிவைஸ் டு மீட் த டெம்பரேச்சர் எக்ஸ்ட்ரிமிட்டி, ரிமைன் தட் ஆக்டிவிட்டி ஆர் கண்டிஷன். எக்ஸாம்பிள் வந்து ஹோமியோதெர்மிக். ஹோமியோதெர்மிக்னு சொன்னாலே பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ் சார். பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ் இந்த ரெண்டு தான். they able to maintain that a constant body temperature. அதுதான் பாடி டெம்பரேச்சர் வந்து எப்படி இருக்கும்னா ஒரே மாதிரி இருக்கும். பாடி டெம்பரேச்சர் cannot fluctuate according to that environment temperature. இதுதான் ஹோமியோதெர்மிக் அனிமல். வார்ம் பிளட்டட் அனிமல். இப்ப நம்மளே எடுத்துக்கிறோம், நம்ம மேமல் தானே, நம்ம மேன். இப்ப மதியம் 12 மணிக்கு போய் உங்க பாடி டெம்பரேச்சர் பார்த்தாலும் எவ்வளவுதான் இருக்கும்? 98.4 ஃபாரன்ஹீட் தான் இருக்கும். இது நைட் 12 மணிக்கு போய் பார்த்தாலும் 98.4 ஃபாரன்ஹீட் தான் இருக்கும். டெம்பரேச்சர் என்வரான்மெண்ட் கூடுனாலும் குறைஞ்சாலும் நம்ம பாடியில எந்த சேஞ்சஸ் நடக்காது. இதுக்கு பேர் தான் வார்ம் பிளட்டட் அனிமல் ஆர் ஹோமியோதெர்மிக் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய. பிகாஸ் ஆஃப் த லாட் ஆஃப் என்வரான்மெண்டல் லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். நம்ம எவாப்ரேஷன் ஆகாம இருக்கிறதுக்கு கோல்டு பிளட் அனிமலுக்கு ஒரு மாதிரி, வார்ம் பிளட் அனிமலுக்கு ஒரு மாதிரி, அந்த மாதிரி இருக்கும். பாடி டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்றதுக்கான விஷயங்கள் ஃபுல்லாவே நம்ம பாடியில இருக்கும். பேர்ட்ஸ் அண்ட் ஃபெதர்ஸ் இருக்கக்கூடியது, ஃபேட் இருக்கும். நம்மளுக்குலாம் நிறைய ஃபேட் இருக்கு பாத்தீங்களா. பிசியாலஜிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் பிரசன்ட் இன் தட் இன்சுலேஷன் ஆக்ஷன் வில் பி டேக்ஸ் பிளேஸ். சரியா? சோ ஹோமியோதெர்மிக்னு சொல்லக்கூடியது. இதே பாய்க்ளோதெர்மிக் அப்படின்னு சொன்னா என்ன மீனிங்னா, பாய்க்ளோதெர்மிக்னா அது பின்னாடி வரும், நான் அதுக்கு பின்னாடி நான் டீட்டெயில் சொல்றேன். அதுக்கு இது ஜஸ்ட் ஆப்போசிட். ஆன் தி பேஸ் ஆஃப் தட் என்வரான்மெண்ட் the temperature will be fluctuate, the body temperature also will fluctuate. வளிமண்டலத்தில் உள்ள வெப்பநிலைக்கு ஏற்றவாறு தன்னுடைய உடலின் வெப்பநிலையை மாற்றிக்கொள்ளும். தமிழ்ல சொன்னா it will be fluctuate the temperature. அதுக்கு பேர் தான் கோல்டு பிளட் அனிமல். இது வார்ம் பிளட்டட் அனிமல் சொல்றோம் போதே அது பேர் கோல்டு பிளட். இது வந்து நம்ம என்ன சொல்றோம், ஹோமியோதெர்மிக்னா அது பாய்க்ளோதெர்மிக்.
அதை பத்தி இன்னும் டீட்டெயிலா பின்னாடி வரும்போது சொல்றேன். தெர்மல் மைக்ரேஷன் உங்களுக்கு தெரியும். It's escape that extreme temperature certain animals to migrate the one place to the another place. இந்த இடத்துல பயங்கரமா டெம்பரேச்சர் இருக்கு அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆயிரும். சூட்டபிள், அது பேர் தெர்மல் மைக்ரேஷன் சொல்றோம். பேஜ் நம்பர் 13ல ஒரு சின்ன ஒரு ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட், அதுக்கு அடுத்து கிராஸ்லேண்டு, கானிஃபரஸ், துந்திரா, ஸ்னோ. அப்ப டெம்பரேச்சர் போக போக குறைஞ்சிட்டே இருக்கும். அதுக்கு ஃபேவரபிள் சீசன். இந்த பேர்ட்ஸ்லாம் வந்து ஒரு வெளிநாட்டு பறவை எல்லாம் நம்ம நாட்டுக்கு வருது பாத்தீங்களா, அதெல்லாம் டெம்பரேச்சர் ஃபிளக்சுவேஷன்லாம் தான். சரியா? I mean, exotherms இருக்குது, வெரி லோ டெம்பரேச்சர் ஃபார் தி growth. இந்த அல்பைன் ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடியது. சரியா? தெரிஞ்சுக்கோங்க. எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் இதுல வந்து இந்த சைக்ளோ, இது யூஜில ஒரு கேட்டாங்க இந்த கொஸ்டின். சைக்ளோமார்போசிஸ் டிஓல இந்த கொஸ்டின் வந்தது சார். டெம்பரேச்சர் வந்து சைக்ளோமார்போசிஸ் சொன்னாலே டெம்பரேச்சர் ஃபேக்டர்ல ஞாபகம் வந்துடும். நெக்ஸ்ட் இதுல முக்கியமான சயின்டிஸ்ட் பேர் வந்து, அவர் பேர் வந்து இதான் டிஓல கேட்ட கொஸ்டின். சைக்ளோமார்போசிஸ்னாவே கோக்கட் ஞாபகம் வந்துடும். நெக்ஸ்ட் இதுல வேர்டு வந்து எக்ஸாம்பிள் ஒரு முக்கியமானது, தட்ஸ் அ டிப்னியா. டிப்னியா இதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த டிப்னியா அந்த அனிமல் வந்து the morphological changes in the dypnea எப்படி மார்பாலஜிக்கல்ல எப்படி சேஞ்ச் ஆகுது? சம்மர் சீசன்ல வந்து ஹெட் வந்து என்ன இதான் ஹெட்னு வச்சுக்கோங்க. சம்மர் சீசன்ல ஹெட் வந்து இப்படி எலாங்கேட் ஆகுமா? ஹெட் வந்து என்ன செய்யுது? இப்படி எலாங்கேட் ஆகுது. மார்போசிஸ், காக்கர், டிப்னியா. சம்மர் சீசன்ல எலாங்கேட் ஆகும், விண்டர்ல நார்மல், அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒண்ணும் கேட்க மாட்டாங்க. அதுமாதிரி டயபாஸ், இதுவும் நிறைய எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான் சார். டயபாஸ்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டார்மன்சி, அதாவது ஒரு உறக்க நிலை. இந்த வார்த்தை சொன்னவர், இது எப்படி கோக்கர் முக்கியமோ இந்த வேர்டை சொன்னவர் யாருன்னா வீலர். இதுவும் கேட்டிருக்காங்க வேற எக்ஸாம்ல, நம்ம இதுல கேட்கல, வேற காம்படிட்டிவ் எக்ஸாம்ல. டயபாஸ் ஓகே. டெம்பரேச்சர் மினிமம் ரெக்கார்டட், மேக்ஸிமம் ரெக்கார்டட், அந்த கதையெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. இதுல சில டெக்னிக்கல் டேர்ம் இதுல கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். நான் ரொம்ப முக்கியமான ஏரியா இது. ஈவன் இந்த பிசியாலஜிலோட வரும் கொஸ்டின். சரியா? வேர்டை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, மீனிங் நான் பக்காவா டைப் அடிச்சிருக்கேன், அதை மட்டும் பாருங்க. கண்டக்ஷன் அப்படின்னு என்னது? டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் ஃப்ரம் ஹையர் டு லோயர் ரீஜன், இது பேர் கண்டக்ஷன். சரியா? கன்வெக்ஷன் அப்படின்னு என்ன சார்னா, தெர்மல் எனர்ஜி இஸ் ரிமூவ்ட் ஃப்ரம் தட் சர்ஃபேஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் பை த ஃப்ளூயிட் ஆர் ஏர் flowing into the surface. இப்போ பயங்கர சொட்டிங்கா இருக்கு, டக்குன்னு ஏசி ரூமுக்குள்ள வந்தா அப்படியே நம்மளுக்கு மாற்றம் இல்லை, அதுக்கு பார்த்தா கன்வெக்ஷன். எவாபரேஷன், தெர்மல் எனர்ஜி இஸ் லாஸ்ட் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த பிளான்ட். பிளான்ட்ல அனிமல்ல இருந்து அப்படியே வாட்டர் எவாபரேட்டர்ல, அதை சொல்றோம். சரியா? அடுத்தது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியமானது, ஒரு மினிட், தட் இஸ் யூரித்தம். ரொம்ப முக்கியமான டேர்ம் சார், யூரித்தம். டேர்ம் சொன்னாவே டெம்பரேச்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப that organism that can tolerate the large fluctuation, wide fluctuation, அந்த வேர்டு ஞாபகம் வரணும். wide range or fluctuation, temperature ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன சொல்றேன்? டெம்பரேச்சர். சரியா? so that influence the temperature. எவ்வளவு டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட் ஆனாலும் they can adapt. இதுக்கு பேர் தான் யூரித்தம். இதே இது ஸ்டீனோத்தம்னு ஒண்ணு இருக்கு, இது பேர் என்னன்னா ஸ்டீனோத்தம். இது என்னன்னா, the organism can tolerate, இங்க நான் என்ன சொன்னேன், wide range of fluctuation, இங்க small range of fluctuation, that is called narrow range. இது fishes, snail, அங்க வந்து lizard, man எக்ஸாம்பிளும் தெரிஞ்சுக்கோங்க, ரெண்டுலயும் எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இதுக்கு பேர் ஸ்டீனோஹலைன். ரொம்ப முக்கியமான கொஸ்டின், தப்பா எழுதிடக்கூடாது. யூரிஹலைன், ஸ்டீனோஹலைன். சரியா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, இது வந்து ஒயிட் ரேஞ்ச் ஆஃப் ஃபிளக்சுவேஷன், இது வந்து நேரோ ரேஞ்ச் ஆஃப் ஃபிளக்சுவேஷன். இது சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்றேன் பாருங்க. ஏன்னா எக்ஸாம்ல கண்டிப்பா மறந்துடுவீங்க, எது ஒயிட் ரேஞ்சு எது நேரோ ரேஞ்சு மறந்துடுவீங்க. யூரிஹலைன் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது? இ. இ வந்து ஜஸ்ட் இப்படி டர்ன் பண்ணுங்க, என்னவாயிரும்? WO மாதிரி. எஸ். யூரித்தம், யூரிஹலைன் வேற வேற தானே சார், இல்லையா? சரி 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 சொல்லலாம், நான் அதை மாத்திட்டேன், வெயிட் பண்ணுங்க. அது வந்து யூரித்தம் சொல்றது, நான் யூரிஹலைன் ஸ்டீனோஹலைன் சொல்லிட்டேன். யூரித்தம்னா இங்க டெம்பரேச்சர் வச்சு சொல்றோம், யூரிஹலைன் ஸ்டீனோஹலைன்னா அங்க சால்ட் கண்டென்ட்டை வச்சு சொல்றோம். சால்ட் கண்டென்ட் அதையும் நான் சேர்த்து சொல்லலாம்.
இதை சொல்லிட்டு அதை சொல்லியிருக்கணும். இது சொல்லும் போதே நடுவில் அதை சொன்னாதான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. யூரிதேர்ம் அப்படின்னாவே வைட் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் they can fluctuate, they can tolerate. அப்ப E வந்து அப்படியே டேர்ன் பண்ணா W ஆயிரும். அப்ப யூரிதேர்ம் அப்படின்னா வைட் ரேஞ்ச் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இது ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஸ்டீனோதேர்ம்னா நேரோ ரேஞ்ச். இது தேர்ம்னா டெம்பரேச்சர். இதே இது யூரிஹலைன், ஸ்டீனோஹலைன். இங்க என்ன பண்ணி யூரிஹலைன்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் சொல்றோம்ல, அங்க சால்ட் கண்டென்ட், அவ்வளவுதான் வித்தியாசம். இங்க நேரோ ரேஞ்ச் ஆஃப் சால்ட் கண்டென்ட், இங்க வைட் ரேஞ்ச், நேரோ ரேஞ்ச், அவ்வளவுதான். இவ்வளவுதான் டெம்பரேச்சர். இங்க சால்ட்னு சொன்னா தேர்முக்கு பதில் ஹெலைன், யூரிஹலைன், ஸ்டீனோஹலைன். ரொம்ப முக்கியமானதா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். அடுத்தது மெகாதேர்ம்ஸ். அதுல ஸ்டீனோதேர்ம்ஸ். சார் ஸ்டீனோதேர்ம் வந்து டிஆர்பில கேட்ட கொஸ்டின். ஸ்டீனோதேர்ம் சரியா? மெகாதேர்ம் மெகானவே வந்துருச்சு. the plant the grow the high temperature throughout that year ஃபுல்லாவே ஹை. இந்த டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்லாம் வந்து அப்படித்தான் சரியா? நல்ல ஹை டெம்பரேச்சர்லயும் grow. இது அதுக்கு பேர் என்ன சொன்னா மெகாதேர்ம். மெகானாவே தேர்ம்னாவே டெம்பரேச்சர். இதே இது மீசோதேர்ம். இது எப்படின்னா the plant grow the low temperature. இது வந்து ஹை டெம்பரேச்சர், இது வந்து லோ டெம்பரேச்சர். இது வந்து கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட் அதெல்லாம் இருக்கும் சரியா? சார் இதுல வந்து இந்த ஃபாரஸ்ட் ஈகோ, அதாவது ஈகோ டைப்ஸ் ஆஃப் ஈகோ சிஸ்டம் நம்ம சிலபஸ்ல கிடையாது. ஆனா பிஜி சிலபஸ், யூஜி சிலபஸ்ல ரொம்ப டஃப் சார். இந்த நியமன தேர்வு படிச்சாங்க பாத்தீங்களா, அவ்வளவு கிளாஸ் எடுத்தேன். இங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, பிஜில ஒண்ணுமே கிடையாது. ஓப்பனா சொல்றேன், யூஜி சிலபஸ் நான் ஒரு பேட்ச் எடுத்தேன். உண்மையிலே ஈகாலஜி அவ்வளவு கஷ்டம் சார். ஏன்னா அங்க டைப்ஸ் ஆஃப் ஈகாலஜின்னு இருக்கும். ஈகோ சிஸ்டம், நாட் ஈகாலஜி, ஈகோ சிஸ்டம். அப்ப ஃபாரஸ்ட் ஈகோ சிஸ்டம் படிக்கணும். இல்ல அது சொன்னா தனித்தனியாவே டைட்டில் கொடுத்துருந்தாங்க யூஜி சிலபஸ்ல. ஸோ அப்ப நம்ம சப்போஸ் ஈகாலஜில அப்டேட் பண்ணுவோம், சிலபஸ் அப்டேட் பண்ணா அதை தான் பண்ணுவாங்க, வேற ஒன்றும் பண்ண மாட்டாங்க. மெட்டீரியலோ கொஸ்டின் எல்லாம் ரெடி தான், நீங்க அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். அதை நடத்தி விட்டுருவோம் சரியா? ஆல்ரெடி நம்மளுக்கு யூஜி கிளாஸ் எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் வேற இருக்குது. நெக்ஸ்ட் இதுக்கு முன்னாடி கூட சிலபஸ்ல இல்ல, இப்பதான் அதுல கொடுத்துருக்காங்க. சரி ரைட், பாத்துக்கலாம். ரைட். ஸோ இதுல சில டெக்னிக்கல் டேர்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க சார். ஒரு 5 to 10 minutes இன்னைக்கு கிளாஸ், ஒரு மேக்ஸிமம் 15 minutes கிளாஸ் எக்ஸ்ட்ரா எடுப்பேன் சார். நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த டெம்பரேச்சர் முடிகிற வரைக்கும் நான் எப்ப முடியுதோ அப்பதான் முடிப்பேன். ஓகே ரைட். ஸோ இதுல பாய்க்ளோதேர்ம்ஸ் அதுக்கடுத்து சரியா? இங்க வருங்க, மெகாதேர்ம் சொல்லிட்டேன், மீசோதேர்ம் சொல்லிட்டேன். பாய்க்ளோதேர்ம்ஸ் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன், ஞாபகம் இருக்கான்னு தெரியல, திரும்ப சொல்றேன். பாய்க்ளோதேர்ம்க்கு இன்னொரு பேர் தான் இது. கேட்ட கொஸ்டின் சார், யூஜி பிஜி ரெண்டுலுமே கேட்ட கொஸ்டின். எக்டோதேர்ம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்டோதேர்ம்க்கு இன்னொரு பேரு கோல்டு பிளடட் அனிமல். எத்தனை பேர் இருக்கு பாருங்க. பாய்க்ளோதேர்ம், இந்த ரெண்டு எல்லாருக்கும் தெரியும், பாய்க்ளோதேர்ம், கோல்டு பிளடட் அனிமல். ஆனா இந்த எக்டோதேர்ம் ரொம்ப பேருக்கு தெரியாது. The body temperature, it will be changed according to the environmental temperature. வளிமண்டலத்தினுடைய டெம்பரேச்சர் மாதிரி தன்னுடைய டெம்பரேச்சரை மாற்றிக்கொள்ளும். எக்ஸாம்பிள் ஃபிஷஸ். இதே கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன், தட் இஸ் எந்த இருக்குல்ல, ஹோமியோதேர்ம்ஸ். ஹோமியோதேர்ம் தான் என்னது, மார்சூபியர்ஸ். the limited power of சாரி மாற்றி சொல்லிட்டேன். இது பாய்க்ளோதேர்ம் சொன்ன மாதிரி அடுத்தது ஹோமியோதேர்ம். ஹோமியோதேர்முக்கு இன்னொரு பேர் என்னன்னா, இந்த எக்டோன்னு சொன்னல, இதுக்கு பேர் எண்டோதேர்ம். வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ். பாருங்க, எண்டோனா என்ன மீனிங், உள்ள, எக்டோனா வெளியே. அப்ப வெளியே உள்ள டெம்பரேச்சருக்கு ஏற்றவாறு தன் டெம்பரேச்சரை மாற்றிக்கொள்ளும். இது அப்படி கிடையாது. எண்டோனாவே, எண்டோதேர்ம்னா உள்ள எந்த மாற்றத்தை ஏற்படுத்தாது. பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ் எக்ஸாம்பிள். இது வந்து ஃபிஷஸ் வந்து எக்ஸாம்பிள், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஹெட்ரோதேர்ம். இது வந்து மார்சூபியர். லிமிட்டட் பவர் ஆஃப் டெம்பரேச்சர், ரெகுலேஷன் ஃபார் தட். ரைட். இதுல இந்த எண்டோதேர்ம், எக்டோதேர்ம் ரெண்டு முக்கியமான வேர்டு சார். எல்லாருமே இதை படிச்சிருப்பாங்க. பாய்க்ளோதேர்ம், ஹோமியோதேர்ம், கோல்ட் பிளடட், வார்ம் பிளடட். ஆனா எண்டோ தெரியாது. அதையும் சேர்த்து நல்லா பார்த்துக்கணும். ரைட். அடாப்டேஷன் டு எஸ்கேப் த டெம்பரேச்சர், தெர்மல் மைக்ரேஷன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒரு இந்த பாண்டுல இந்த பாத்தீங்களா, இங்க சின்ன சின்ன பிளாங்டான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மதிய நேரம் ஒரு 12 மணிக்கு, மதியம் 12 மணிலாம் வந்து பயங்கர டெம்பரேச்சர் இருக்கும். அப்ப அதெல்லாம் வந்து என்ன செய்யும், மைக்ரேட் ஆகி இந்த தெர்மோக்ளைன் ரீஜன் மெட்டாலிம்னியானுக்கு போயிடும். அது எபிலிம்னியான்ல இருந்து மெட்டாலிம்னியானுக்கு போயிடும். திரும்ப கொஞ்சம் டெம்பரேச்சர் குறைஞ்சோன்னா திரும்ப மைக்ரேட் ஆகி மேல வந்துடும். இது அந்த தெர்மல் மைக்ரேஷன். இந்த பிளாங்டான்ஸ், பைட்டோ பிளாங்டான் வந்து ஜூ பிளாங்டான்ஸ் சொல்லக்கூடாது, மெயினா ஜூ பிளாங்டான்ஸ். இதுல ஹைபர்னேஷன், ஈஸ்டுவேஷன் ரொம்ப டீட்டெயிலா சொல்லியாச்சு. டயபாஸும் நான் உங்களுக்கு
சொன்னேன். வாட் இஸ் மீன் பை டயபாஸ்? சஸ்பெண்டட் ஆக்டிவிட்டி டு ஓவர் கம் தட் அன்ஃபேவரபிள் கண்டிஷன் இன்சைட். டயபாஸ் வந்து நீங்க எந்த ஸ்டேஜ்லாம் நடக்கலாம் சார். டயபாஸ் வந்து எக்ல நடக்கலாம், லார்வால நடக்கலாம், பீப்பர்ல நடக்கலாம், ஆடல்ட்ல நடக்கலாம். இந்த டயபாஸ் பொறுத்தளவு சரியா. இதுல வந்து ஒரு முக்கியமான டயபாஸ்ல ரொம்ப ஃபெமிலியர் ஒரு டயபாஸ் எக்ஸாம்பிள், தட் இஸ் a red hairy caterpillar, Amsecta species. இது வந்து பீப்பிள் டயபாஸ்க்கு ஒரு ஃபேமஸ். பீப்பிள் டயபாஸ், பீப்பிள் ஸ்டேஜ்ல டயபாஸ் இருக்கும் சரியா. பர்சன்ட் அண்டர்நீத் ஆஃப் த சாயில். நீங்க இந்த சாயில் வந்து இப்போ லேண்டை உழுகும் போது பிளங்கிங் பண்றாங்க பாத்தீங்களா, நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த டிராக்டர் சுத்தியே நிறைய வரும். என்ன காரணம்னா அந்த பீப்பிள் ஸ்டேஜ் வெளியே வரும்போது அதை சாப்பிட்றதுக்காக தான். டயபாஸ் ஸ்டேஜ்ல இருக்கும் அது எல்லாமே சரியா. அது தெரிஞ்சு இது ஒரு அடாப்டேஷன். அடுத்தது சொட்டிங் நமக்கு வருதுல, வேர்வை. இந்த பேண்டிங் ஆஃப் த டாக், டாகுக்கு நாக்குல இருந்து ஓடிட்டு வந்தோன்னா நாக்குல இருந்து சலைவா வரும். ஸோ இது எல்லாமே ஹைப்போதலாமஸ் சார். தெர்மோஸ்டாட் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே பிசியாலஜில நான் சொல்லியிருக்கேன். நம்ம பாடியில தெர்மோஸ்டாட் யாருன்னா கேட்டா ஸ்கின்னு எழுதிடாதீங்க, ஹைப்போதலாமஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. அப்ப இந்த டெம்பரேச்சர்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா, நிறைய தடவை டிஆர்பில கேட்ட கொஸ்டின் சரியா. 1/2 லா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல நான் ஹேண்ட் ரைட்டனாவும் எழுதியிருப்பேன். 1/2 லா, தட் இஸ் Q10 லா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப K2 by K1, அதாவது இந்த மாதிரி 10 by T2 minus T1. இது ஒரு கேட்ட கொஸ்டின் தான். நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு சார். இதே வந்து K2 by K1, K2 by K, கீழே எழுதி போட்டிருப்போம் பாருங்க. இது அப்படியே பைகாட் பண்ணிருங்க, வேற இல்லை. இதே 10 by அவன் போட்டு கீழே தான் T2 minus T1 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க சரி. அதுல ஒவ்வொன்றுக்கு என்னென்ன மீனிங், இந்த ஃபார்முலா வந்து ஜஸ்ட் பைகாட் பண்ணிருங்க, ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ சரியா. ஏன் இதை சொல்றேன்னா, இது நான் 2 ஃபார்முலா எழுதியிருக்கேன். இது ஏன் இந்த 2 ஃபார்முலா ஆக்சுவலா வந்து நல்ல ஸ்டாண்டர்ட். இப்போ இந்த வெர்மா அகர்வால், ஸ்பீடி சர்மா, ஓடத்துல ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க சரியா. இந்த ஃபார்முலா தான் நான் முதல்ல ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் ஃபார்முலா கொடுத்துருந்தேன். பட் டிஆர்பில கேட்டிருந்தாங்க, ஆறுமுக புக்ல உள்ள ஃபார்முலாவை ஆன்சரா கொடுத்துட்டாங்க. அப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாம் கிளைம் பண்ண பிறகு 2 ஃபார்முலாவும் கரெக்ட் தான் சொல்லி ஆன்சர் சேஞ்ச் பண்ணாங்க. ஐ திங்க் 2019 டிஆர்பி நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் 2 தடவை கேட்டாங்க, 2017 கேட்டாங்க, 2019 கேட்டாங்க சரியா. ஸோ அடிக்கடி கேட்குறாங்க. நல்லா இந்த ஃபார்முலாவை அப்படியே பைகாட் பண்ணிக்கோங்க சரி. அடுத்த லா ரிலேட்டட் டு த டெம்பரேச்சர். இதுல நிறைய கொஸ்டின் நான் கேட்பேன் சார். லா பொறுத்தளவு இதுவும் கண்டிப்பா கொஸ்டின் வருது. நீங்க மீனிங் மட்டும் தெரிஞ்சுக்கணும், என்ன லா அது அந்த மாதிரி சரியா. இப்ப ஃபார் ஏர்லைன்ஸ் ரூல் அல்ல லா எப்படி வேணா வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரீமிட்டி such as a ear, leg, tail, the cold region living in that animal is shorter than that warmer region. என்ன மீனிங்னா, வார்மர் ரீஜன்ல இதோட இயர், லெக், டைல்லாம் கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கும் கம்பேர்ட் டு த. அப்ப டக்குன்னு ஏர்லைன்ஸ் லான்னு சொன்னோம்னா இந்த வேர்டு மட்டும் ஞாபகம், வேற ஒன்றும் அதை பெருசா நீங்க தேவையில்லை சரியா. ரைட்டு. அதுக்கு அடுத்து இதுல எக்ஸாம்பிள் வந்து ஆர்டிக் ஃபாக்ஸ் சார். ஆர்டிக் அந்த ஒரு சின்ன படம் போட்டிருக்கு பாருங்களேன், ஆர்டிக் ஃபாக்ஸ் அண்ட் ஆர்டிக் ஹியர். அப்ப அதுல பாருங்க, டெம்பரேட் ஃபாக்ஸ்ல பாருங்களேன், டெம்பரேட் ஃபாக்ஸ்ல அந்த இயர்ல காதுலாம் பாருங்க சிறுசா இருக்கும். டெசர்ட் ஃபாக்ஸ்ல பாருங்க காது ரொம்ப பெருசா இருக்கும். அப்ப நீ ஏர்லைன்ஸ் ரூல் அப்படின்னு சொன்ன உடனே டக்குனு இயர் தான் உங்களுக்கு, காது தான் ஞாபகம் வரணும், அவ்வளவுதான். அதுல டெம்பரேட்ல எப்படி இருக்கும், டெசர்ட்ல எப்படி இருக்கும், அதாவது எப்படி சொல்றது, ஆர்டிக் அந்த டெம்பரேச்சர் ரீஜன்ல, கோல்ட் ரீஜன்ல, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. ஃபர்ஸ்ட் லா அது வந்து. ரெண்டாவது வந்து என்னன்னா பெர்க்மன் ரூல். பெர்க்மன் சொன்னோம்னா உங்களுக்கு ஞாபகம் வருது பிக், இந்த வார்த்தை ஞாபகம் வரும், பிக். அப்ப என்ன மீனிங்னா, the cold region of animals are bigger body, cold bloodல bigger body than in warmer animals, polar bears ஞாபகம் வரணும் சரியா. அடுத்து மூணாவது வந்து குளோகர் ரூல்ஸ். இதுக்கு வந்து என்ன பி ஞாபகம் வரும், ஜினா பி ஞாபகம் வரணும். இது மோர் பிக்மெண்ட், the colored in the warm region. கோல்டு ரீஜன் கம்பேர் பண்ணும்போது பயங்கர பிக்மெண்ட். இப்ப நம்மள ஞாபகம் வச்சுக்கோங்க, வெயிலே இருந்தா அப்படியே நம்ம மெலானின் பிக்மெண்ட் அதிகமா இருக்கும். நல்ல ஏசி ரூம்லயே இருந்தா வந்து நல்லா ஃபேரா இருப்பாங்க, அந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரூல் தான் அது சரியா. அடுத்தது ஜோர்டான் ரூல். நாலாவது ஜோர்டான் ரூல் எப்படின்னா, the birds கோல்டு ரீஜன் ஃபிஷஸ், ஜோர்டான் சொன்னாவே ஃபிஷ் ஞாபகம் இருக்கும். கோல்டு வாட்டர்ல வந்து ஹேவிங் தட் கோல்டு ரீஜன் சொல்றோம்ல, கோல்டு வாட்டர்ல இருக்கக்கூடிய ஃபிஷஸ் எல்லாம் ஹேவிங் மோர் வெர்டிபிரல் காலம்ஸ் கம்பேர்ட் டு த வார்ம் ரீஜன். வார்ம்ல உள்ள வாட்டர் ரீஜன்ல உள்ளது
கோல்டு ரீஜன்ல ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. சரியா? அடுத்து 5வது ரென்சி ரூல்னு சொல்றது. இது வந்து டக்குன்னு இது வந்து ஃபிஷ் ஞாபகம் வந்துடணும், இதுக்கு வந்து பேர்டு ஞாபகம் வந்துடணும். எக்ஸாம்பிள் இது எப்படின்னா the survive the colder regions are provide with the narrow wings. colder regionல narrow wings இருக்குமா, warmer regionல வந்து provide the broad wings இருக்குமா. இது படிச்சுக்கோங்க, இதெல்லாம் டெக்னிக்கல் டேர்ம். மொத்தம் இந்த 5 ரூல். சப்போஸ் டெம்பரேச்சர்னு கேட்டா இந்த 5 ரூல்ல இருந்து ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா நான் கேட்பேன், சும்மா ஒண்ணு மட்டும் கேட்க மாட்டேன், மேட்ச் த ஃபாலோயிங் அந்த மாதிரி கேட்பேன். சரியா? ரைட். அடுத்து பிசியாலஜில இந்த 2 டெக்னிக்கல் டேர்ம் வந்து நீங்க பிசியாலஜிலே நான் நடத்திருப்பேன், கிளாஸ் எக்ஸாம்லயும் வந்திருக்கு. இருந்தாலும் இங்கேயும் நான் சொல்றேன் பாருங்க. அக்ளமடைசேஷன், அக்ளமேஷன் ரெண்டுக்கு என்ன சார் டிஃபரெண்ட்? அக்ளமடைசேஷன் இது அப்படியே பைகாட் பண்ணிருங்க. அக்ளமடைசேஷன்னா the organism can modify the response to environment strategy. அதான் அக்ளமடைசேஷன் சொல்லுது. the modified the response to that environmental strategy. இதே அக்ளமடைசேஷன் சொன்னது இட்ஸ் இது ரெண்டாவது பாருங்க. அக்ளமேஷன் இது என்ன சார்னா the mad to adapt that extremity in the lab condition or laboratory condition. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அக்ளமேஷன் சொன்னாவே லேப் கண்டிஷன் வருதான்னு பாருங்க, இது ஆன்சர். சரியா? இது வந்து அண்ட் த ரெஸ்பான்ஸ் டு தட் ஜெனரலா இது லேப் கண்டிஷன், இது நார்மலா உள்ள என்வரான்மெண்டல் கண்டிஷன். இதுக்கு வந்து அக்ளமடைசேஷன் சொல்றது. இது இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்றேன் பாருங்க. பிசியாலஜில சொல்லியிருப்பேன் அக்ளமேஷன். இப்போ ஒரு ரேபிட்டோ ரேட்டோ பிடிச்சிட்டு வந்து நம்ம ஏதோ ஒரு டெஸ்ட் பண்ண போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் வந்த அன்னைக்கே வந்து நம்ம அப்படியே லேப்ல அதை டெஸ்ட் எல்லாம் பண்ண மாட்டாங்க. அந்த இடத்துக்கு வந்து என்ன செய்யணும், ஓரளவு அடாப்ட் ஆகணும். அந்த லேப் கண்டிஷன் அடாப்ட் ஆகிறது, அது அக்ளமடைசேஷன் சொல்லக்கூடியது. அக்ளமடைசேஷன் சொல்லக்கூடியது எப்படின்னா அந்த என்வரான்மெண்ட்டுக்கு அடாப்ட் ஆகுது. இப்ப நம்ம இந்த சினிமா தியேட்டருக்கு வந்து பகல் நேரம்லாம் போறோம்னு வச்சுக்கோங்க, அதுல ஆல்ரெடி படம் ஓட ஆரம்பிச்சிருச்சு, எல்லாம் லைட் எல்லாம் அமர்த்திட்டாங்க. அப்ப நம்ம இந்த பீப்புள், நான் கண்ணுல இந்த கண் நடக்கும் போது சொல்லியிருப்பேன், இந்த பீப்புள் ஏரியால லைட் வந்து உள்ள வெளியே வரும்போது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அப்ப லைட் இன்டென்சிட்டி உள்ள கம்மியா தான் போகும். டக்கு நம்ம உள்ள வந்த உடனே என்ன ஆகும்னா என்ன இருட்டா தான் தெரியும், ஒண்ணுமே தெரியாது. அப்ப இந்த பீப்புள் சைஸ் வந்து இப்படி இருக்கிற பீப்புள் சைஸ் கொஞ்சம் நல்லா அப்படி ஆன பிறகு லைட் இன்டென்சிட்டி நிறைய உள்ள போன பிறகுதான் என்னென்ன ஆப்ஜெக்ட் எங்கெங்க இருக்குன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ அதுதான் அக்ளமடைசேஷன் சொல்லக்கூடியது. அந்த என்வால்மெண்ட் தக்கன நம்ம ஐ வந்து அந்த மாதிரி மாறும்னு சொல்றாங்க. சரியா? இந்த 2 வேர்டுமே டெக்னிக்கல் டேர்ம், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப இம்பார்ட்டன்ஸா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் போதும் லைட். ஸோ அப்ப இன்னைக்கு வந்து ஒரு 3 ஃபேக்டர் தான் நான் சொல்லியிருக்கேன். ஒன்லி 3 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் தான் நான் சொல்லியிருக்கேன். சரியா? அதாவது சாயில், லைட்டு, டெம்பரேச்சர். ஓகேவா? ரைட். ஸோ இது ரிமைனிங் வந்து ஆல்மோஸ்ட் இன்னைக்கு டைம் வந்து ஆயிடுச்சு. ரிமைனிங் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் நடத்துறேன். எக்ஸிட் ஆக வேண்டாம், ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இன்னைக்கு இதோட கிளாஸ் முடிச்சுட்டு நாளைக்கு மோஸ்ட்லி கிளாஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு குரூப்ல நான் போஸ்ட் பண்றேன். அப்போ நீங்க அதை தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ.